அங்கு அவை போல தாம்தம் உணர்வித் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. பாச இலக்கணம் ஐந்தாவது நூற்பா. பாச இலக்கணம். பாசம்னு சொன்னாவே நமக்கு என்னென்னு தெரியும்? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்து இலக்கணம் போன அதிகரணத்தில் சொல்லிட்டார். சகசமலத்து உணராதுன்னு சொன்னாரா இல்லையா? சகசமலத்தின் இலக்கணம் 4வது நூற்பா 2வது அதிகரணத்தில் சொல்லப்பட்டது. சரியா? கண்மத்துக்கு இலக்கணம் 2வது நூற்பா 2வது அதிகரணத்தில் சொல்லியாச்சு. மாயாமலத்துக்கு இலக்கணம் 2ல் 3ல் சொல்லியாச்சு. பாருங்க, 2ல் 2 கண்மமல இலக்கணம். ரெண்டுல 3 மாயாமல இலக்கணம். 4ல் 2 ஆணவமல இலக்கணம். சிவஞான சித்தியார்ல கொஞ்சம் மாற்றி சொல்றார். 2ல் 2 கண்மம், 2ல் 3 மாயை, 2ல் 4 ஆணவமலம் சொல்லிடுறார் சித்தியார்ல. இங்க இப்படிதான் சொல்லியிருக்கிறார். இப்போ 3க்குமே இலக்கணம் சொல்லியாச்சு. எதுக்கு? ஆணவத்துக்கு இலக்கணம் சொல்லியாச்சு, கண்மத்துக்கு இலக்கணம் சொல்லியாச்சு, மாயைக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. அப்போ 5ஆம் நூற்பா பாச இலக்கணம்னு சொல்கிறோமா இல்லையா? பாச இலக்கணம் 5. இங்கே எதுக்கு இலக்கணம் சொல்கிறாரு? 3க்கு தான் ஏற்கனவே சொல்லியாச்சுன்னா திரோதானத்திற்கு இலக்கணம் சொல்லுகிறார். 5வது நூற்பா திரோதான சக்திக்கு இலக்கணம் கூறுகிறது. காரணம், ஆணவம், கண்மம், மாயைகளை உள் நின்று இயக்குவது திரோதான சக்தி. அதனால் 5ஆம் நூற்பாவுக்கு எதுக்கு இலக்கணம்? திரோதான சக்திக்கு இலக்கணம். பாச இலக்கணம் என்பது திரோதான சக்திக்கு இலக்கணம் சொல்லப்படுகிறது. எனவே முன்னை நூற்பாக்கள்ல நம்ம சில முடிவுகளை எல்லாம் பார்த்தோம். ஆன்மா அந்த கரணங்களோடு கூடி அரசன் போல அறியும்னு பார்த்தோம். அப்போ அந்த அரசனுக்கு அந்த அமைச்சர் போன்றவைகளே போதும். அரசனுக்கு யார் போதும்? அமைச்சர்லாம் போதும். அமைச்சர் இருந்தாவே என்ன செய்யறானுங்க? அறிகிறானா இல்லையா? அதுபோல ஆன்மாவுக்கு என்ன வேணும்? அந்த கரணங்கள் முதலானவையே போதும். அந்த கரணங்களே போதும். யார் வேண்டா? இறைவன் வேண்டா. இப்போ அரசனுக்கு மேலே யாராவது இருந்துக்கிட்டு அரசனை இயக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் ஓமு சொன்னீங்க, அரசன் போலன்னு சொல்லிட்டீங்க. அரசன் வெளியே போகும்போது ஒவ்வொருத்தனா கூடுவான், வந்த உடனே ஒவ்வொருத்தனா நின்றுக்குவான். ஆன்மா அரசன் போலன்னு சொல்லியாச்சு. ஆன்மா அரசன் போல, அந்த கரணங்கள்லாம் எது போல? அந்த அமைச்சர் போலன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ஓமையில் யார் இல்லை? அரசனுக்கு மேலே யாராவது இருக்காங்களா? அரசனுக்கு மேலே ஒருத்தருமே இல்லை. அப்போ ஆன்மாவுக்கு யார் வேண்டா? ஆன்மா போதும், கருவிகரணங்கள் போதும். யார் வேண்டா? இறைவனது துணை வேண்டா என்கின்ற ஐயத்தை நீக்குவதற்கு இந்த இறைவன் தான் இந்த கருவிகரணங்களை தொழில்படுத்துகிறான். ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, அரசன் போல ஆன்மா, கருவி போல அமைச்சர் போல கருவிகள் சொல்லியாச்சு. அப்படி இருந்தால் இப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? ராஜா நினைச்சா போலாம்ப்பா, வேலையை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்த்து கிடுகிடுன்னு வெளியே வந்தால் அவன் பூரா வந்துடுவான். வருவானா வரமாட்டானா? அந்த மாதிரி பாடத்தை கேட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு கிளம்புனா எல்லா வரிசையாக வந்து நம்ம கூட நின்றுவானா? நிற்க மாட்டேங்கிறானே. ஏங்க, நான் என்ன மூலாதாரத்துக்கு போகணும், நான் போனேன். அவன்லாம் போனானா நான் மூலாதாரத்துக்கு போயிடுறேன். ஓமையில் ராஜா போகும்போது அவன்லாம் போய் நிற்பான் இல்லையா? ராஜா எப்போ விரும்புகிறானோ அப்போ அந்த புறத்துக்கு போவான். அந்த புறத்துக்கு போகிற போது தான் இவன்லாம் என்ன செய்வான்? அங்கங்கே அவன் நின்றுக்குவான். இங்கே அப்படி இல்லை. என்னது? அவன்லாம் எப்போ போகிறானோ அப்போ நாம் போய்க்கணும். புரியுதா வித்தியாசம்? புரியலையா? அவன் அரசன் போலன்னு என்னது கிடையாது. நீ அப்படி வச்சுக்கோ. ராஜா விரும்புனா அவன்லாம் கூடுவான்.
நீ விரும்பினா இவன் கூட மாட்டான். இப்போ ஓமையில அரசன் இருக்கான்ல இல்லையா? இப்போ அரசன் வந்து அந்த புறத்துல தூங்கிட்டு இருக்கிறான், சரியா? இப்போ அந்த ஒழு மண்டபத்துக்கு போகணும்னு அவன் முடிவு பண்ணிடுறான். எந்திரிச்சு நேரம் என்ன செய்யறான், கிடுகிடுன்னு வெளியே வரான். அவன் வரும்போது இவன்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாம் அந்த வாயில் காப்பாளன் வாயில நிற்பான், அமைச்சர் 2வது வாயில நிற்பான், சேனாதிபதி 3வது வாயில நிற்பான். இப்படி கடகடன்னு எங்க வந்துடுறான்? அரசவைக்கு அரசவைக்கு வந்து சேரும்போது எத்தனை பேர் நின்றான்? 96 பேர் வந்து நின்னுக்கிறான். 96 பேர் வந்து நின்றுக்கிறான். சரி போலாம்பா, டயர்டாச்சு போலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணும்போது என்ன ஆகுது? அவன் நேராக மூலாதாரத்துக்கு போறான். எங்க? தன்னுடைய ஒடுக்கத்துக்கு போறான், அந்த புறத்துக்கு போறான். போகிற போது அவன் எங்கெங்க சேர்ந்தானோ அங்கங்க நின்றுக்கிறான். இது புரியுது. இப்போ நமக்கு இப்ப நமக்கு வந்துருங்க, நாம விரும்பினாதான் இவன்லாம் போகணும். இப்ப நாம் என்ன பாடம் கேட்கும் போது வேணும்னா தூங்கணும்னா வீட்டில் தூங்க மாட்டோமா? நாம் எதுக்கு வரோம்? கேட்கணும். நான் என்ன சார் வேணும்னா இருக்கேன், என்ன அறியாம கண்ணு அசதுது சார், அப்படியே இழுக்குது. இப்போ உங்க துரியம் துரியாதி இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு நடக்குதா, அது விருப்பத்துக்கு நடக்குதா? நீங்க ஓமையில சொன்னது ராஜான்னு சொன்னீங்க. அப்ப நம்ம விரும்பினாதான் என்ன செய்யணும்? கருவி எல்லாம் வா அப்படின்னா மொத்த கருவி வந்துடணும். சரி சரி போதும் போ அப்படின்னு சொன்னாதான் போகணும். இங்க அப்படியா இருக்கு? ரிவேர்ஸ்ல இருக்கு. என்னது? கருவி சேரும் போது நீ பார்த்துக்கணும், கருவி சேரலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ நீ ராஜாவா அவன் ராஜாவாயா? உன் பேச்ச அவன் கேட்கறது இல்லை, அவன் பேச்சதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. அவன் பேச்சதான் நீ கேட்டுக்கிட்ட. அப்ப அங்க என்னங்க சொன்னீங்க? அதுதான் நல்லா கேட்டையா இல்லையா? என்னன்னு கேட்ட? ராஜா மாதிரி தாயா சொன்னேன். ராஜா மாதிரி தான். மாதிரின்னா என்னது? நீ ராஜா கிடையாது, உன் விருப்பத்துக்கு அவன் வரமாட்டான், உன் விருப்பத்துக்கு அவன் வரமாட்டான். அப்ப எப்படிங்க வரும்? அதுதான் சொன்ன இல்லையா, நீ செய்த வினைக்கு தக்கவாறு. அப்ப அவன் கூட்டுறதுக்கு ஒரு ஆள், இந்த 2 பேர்த்துக்கு வேற இன்னொரு ஆள் இருக்கிறான். அவன் தான் என்ன செய்வான்? ஏய் புருடன் மேலவா அப்படின்னு தட்டி எழுப்புவான். எங்க இருந்து? மூலாதாரத்திலிருந்து தட்டி எழுப்புவான். புண்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்க்கின்ற கட்டு 5 போற்றி பகரோடையில இந்த இடத்த அழகா சொல்றார். புண்புலால் போர்த்த புழுக்குரம்பை, புண்ணும் புலாலும் போர்த்தப்பட்டிருக்கிற உடம்பே. இந்த உடம்பை பிரிச்சு பார்த்தா என்ன இருக்குது? புண்ணும் புழுவும் இருக்கிறது, சதை இருக்கிறது, எலும்பு இருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? 5 மாடி கட்டணம். இது உடம்பு என்னது? 5 மாடி கட்டணம். பாருங்க, நல்லா தானே இருக்கு. 5 ஃப்ளோர். நமக்கு ஒரு ஃப்ளோருக்கே வழி காணும். 5 ஃப்ளோர் அடுக்கு மாடி கட்டணம். புண்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்க்கின்ற கட்டு 5 5 கட்டுனா 5 மாடி. இந்த அவத்தை தான் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதி இதே 5 அன்பு சேர்க்கின்ற கட்டு 5 மூல அருங்கட்டில் கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோர் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. போய் எப்படி மூடமா கிடக்குறான், கைகால் விளங்காம எப்படி ஒருத்தன் அப்படியே அசைவு இல்லாம கிடப்பானோ அது மாதிரி மூலாதாரத்துல போய் இவன் என்ன செய்யறான்? அப்படியே கிடக்குறான். மூலாதாரத்தில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. எவ்வளவு நேரங்க கிடப்பீங்க? காலம் நியதி காட்டி. உனக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு. அந்த புருடன்னு சொன்னா அது கூட என்ன இருக்கு? காலம் இருக்கிறது, நியதி இருக்கிறது. என்னைக்காவது அலாரம் வச்சு அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கிறோமா? அலாரம் வச்சாலும் எந்திரிக்க மாட்டோம். அப்படியே கை தானா போய் டக்குன்னு அடிச்சுட்டு தூங்கிடும். ஏன்னா காலம் வேணும். எவ்வளவு நேரம் உறங்கணும்னு என்ன இருக்கணும்? காலம். அது வரைக்கும் மூலாதாரத்தில் அது பாட்டு கிடக்கும். ஏன்னா அதுவா எந்திரிச்சு மேலே வராது.
மேலே வராது. என்னைக்கு தூங்கணும், எவ்வளவு தூங்கணும், தூங்கணுமா இல்லையா, இதெல்லாம் வினைவெளி. சில பேர் என்னால் எந்திரிக்கவே முடியலங்கிறான், சில பேர் என்னால் தூங்கவே முடியலங்கிறான். இல்லையா? இது என்னது? பெருமான் விதிக்கிறான். அவன் விதிக்கிறான். போன உடனே கையை தலைக்கு வச்சு ஒருத்தன் தூங்கிட்டானா அவன்லாம் வரம் பெற்றவன். ஏன்னா ஒழுங்கா தூங்கினாதாங்க அறிவு விளங்கும். 4 நாள் தூங்காமல் இருந்தால் தெரிஞ்சிடும். அப்போ சரியா என்ன செய்ய, அவத்தைப்படுவதற்கு காரணம் ஆன்மாவினுடைய அறிவு விளங்குவதற்காக. அறிவு விளங்கணும்னா இது என்ன செய்யணும், கரெக்டாக தூங்கி கரெக்டாக எழுந்திரிச்சுன்னா அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உள்ள ஒரு இன்டர்னலாக ஒரு கிளாக் வச்சிருக்கிறாரு, அது அப்படியே கரெக்டாக அந்த டைமுக்கு ஒடுங்கி டைமுக்கு எழுந்திரிச்சு வந்ததுன்னா என்ன இருக்குது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? எனவே மூலாதாரத்தை உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நீதி அதுகாட்டி, அந்த காலம் வந்தோடனே தட்டி அப்படி மேலே மேலே போ அப்படின்னு அப்படி ஏறி அடுத்த ஃப்ளோருக்கு வரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கால நீதி காட்டி அடுத்து என்னதுங்க, உந்தி வியன் கட்டு, அடுத்த கட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அங்க என்னதுங்க, உந்தி வியன் கட்டில் என்னதுங்க, உயிர் சேர்த்து புறனோட உயிரோட சேர்த்துறாரு. சேர்த்தின உடனே இதுக்கு என்னதுங்க, அறிவு இச்சை செயல். இந்த 3ல கலை என்கின்ற கருவியை கூட்டுறாரு. கலையை கூட்டுறாரு. கலை எதுக்கு, அறிவு விளங்குவதற்காக. அப்போ துரியாதீதத்திலிருந்து துரியத்துக்கு வருகிற போது கலைங்கிற கருவி கூட்டப்படுகிறது. இதெல்லாம் இன்டர்னலா சொல்றாரு. இங்க இது என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒண்ணுதான் சொன்னாரு, உயிர் மட்டும்தான் சொன்னாரு, உயிர் மட்டும்தான் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, கலைங்கிற கருவி கூடுது, கலைங்கிற கருவி கூடுது. அது எங்க இருக்குது, கணக்கிலேயே வரலையே, வந்துதா, எங்க இருக்கு, புருடன்னு சொன்னமா இல்லையா, புருடன்னு சொன்னாவே அந்த 6 இருக்கு, அதுல கீழே கலை விளங்காம இருந்தது, இங்க கலை விளங்குது. உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நீதி காட்டி மேல்வோங்கு முந்திக்கட்டில் கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக. அறிவு இச்சை தொழில் 3க்கும் கலை வித்தை அராகம் 3 தொழில் படுது. அப்படியே அங்கிருந்து எங்க வருது, இதயத்துக்கு வருது, கண்டத்துக்கு அப்படியே வரிசை அந்த பாட்டு போகுது, நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம். சரியா? எனவே இந்த அவத்தைப்பட்டு அறிகிற நிலைக்கு இதெல்லாம் கூட்டுறது யாரு, பெருமான் கூட்டுறான். ஓ, எப்போ தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், நீ ராஜானா ராஜா மாதிரியா, உனக்கு கூட்டுனானா அறிவு விளங்கும், குறைச்சானா குறைஞ்சிரும். அப்ப நீ நினைச்சு கருவி கூடாது, கருவி நினைச்சும் கூடாது, இவற்றை கூட்டுவதற்கு ஒருவன் வேண்டும். அது இறைவனது திருவருள் என்று பெயர். திருவருள் உலகை நோக்கி நிற்கும் ஆன்மாவுக்கு திரோதான சக்தி என்றும், தன்னை நோக்கிற ஆன்மாவுக்கு திருவருள் என்றும் நிற்கும், திருவருள் என்றும் நிற்கும். அப்போ இப்போ உலகத்தை பத்தி தான் பேச்சு. அதனால அந்த திருவருள் என்னவா நிற்குது, திரோதானமாக நிற்கிறது, திரோதானமாக நிற்கிறது. எனவே இங்கே திரோதானத்தின் இலக்கணம் கூறப்படுகிறது இந்த நூற்பால. விளம்பிய உள்ளத்து விளம்புதல், விளக்கமாக எடுத்து சொல்லுதல். விளம்பிய சொல்லப்பட்ட எங்க 4ஆம் நூற்பா வரைக்கும், 4ஆம் நூற்பா வரைக்கும் ஆன்மாவுக்கு இலக்கணம் சொன்னாரா இல்லையா? அப்படி விளங்கி சொல்லப்பட்ட ஆன்மா, உள்ளம் என்பது ஆன்மா, விளங்கி சொல்லப்பட்ட ஆன்மா, விளம்பிய உள்ளத்து, விளம்பிய உள்ளத்து. மேல ஆன்மாவின் இலக்கணம் விளக்கமாக கூறப்பட்டது. என்ன கூறப்பட்டது, என்னன்னு சொன்னாரு, அவன் அரசன் போல, அவனுடைய அறிவு ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவன் அறிகிற போது அவத்தைப்பட்டு அறிவான். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படி சொல்லப்பட்ட ஆன்மா மெய்வாய்க்கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா, அளந்து அறிந்து, மெய் வாய்க்கண் மூக்கு எத்தனை சொல்லியிருக்கிறாரு, 4 சொல்லியிருக்கிறாரு. எதை காணா, செவியை காணா. செவியை வர வச்சுக்கணுங்க, ஒரு கோடை போட்டு மேலே எழுதி வச்சுக்கோங்க. மெய் முதலாக செவி வரைக்கும், செவி வரைக்கும் 5 கருவி, மெய் வாய் கண் மூக்கு செவி. அளந்து அறிந்து அறியா, அளந்து அறியும்,
அளந்து அறியும். அறியா. அறியுமா அறியாதா? என்னங்க அறியுன்றீங்க அறியாதுங்கிறீங்க. அளந்து அறியும். அறியா. வினை எவ்வளவோ, வினை எவ்வளவோ அதற்கு தக்கவாறு அறியும். அப்ப அறிய செய்விப்பது எது? திருவருள், திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தியினுடைய ஏவல் வழி கருவிகள் கூட்டப்பட்டு இந்த ஆன்மா எதை அறியும்? உலக விடயங்களை அறியும். உலக விடங்களை எதன் வழியாக அறியும்? கருவிகரணங்கள் வழியாக அறியும். கருவிகரணங்கள் வழியாக அறியும். அந்த கருவிகரணங்கள் தன்னை அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறியாது. அறியா என்பது என்னதுங்க? அறிகின்ற தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. எது? 5 கருவிகளாகிய அந்த மெய் முதலாக சொல்லக்கூடிய செவி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 கருவிகள், ஞானேந்திரியங்கள் 5ம் அளந்து அறியும். அளந்து அறியும். வினைக்கு தக்கவாறு அறியும். அறிகின்ற பொழுதும் தன்னையும் அறியாது, அறிகின்ற தன்னையும் அறியாது, தனக்கு தன்னை செலுத்தக்கூடிய ஆன்மாவையும் அறியாது. அளந்தறிந்து அறியும். ஆங்கு அவை போல, ஆங்கு அது போல. எது போல? இந்த கருவிகள் போல, ஞானேந்திரியங்கள் போல, ஞானேந்திரியங்கள் போல தாம் தம் உணர்வின், தாம் தம் உணர்வின். தாம் என்பது இங்கனது தன்னுடைய தலைவன். தம் உணர்வின், தாம் என்பது தலைவனை குறித்து நிற்கிறது. தாம் தம் உணர்வின், தன் உணர்வுக்கு, அறிவுக்கு. உணர்வு என்பது என்னது? அறிவு. உணர்வு என்பது அறிவு. தாம் தம் உணர்வில் ஆன்மா அதுபோல இந்த ஆன்மா தன்னுடைய அறிவுக்கு, அறிவு விளக்கத்திற்கு துணையாய் நிற்கின்ற தமி அருள். தமினா தலைவன். தமி என்பது தலைவன். தலைவனது திருவருள். தலைவனது திருவருள். இந்த திருவருள் இங்க என்னவா நிற்குது? திரோதான சக்தியாய் நிற்கிறது. அதுபோல ஆங்கு அவை போல தாம் தம் தம் தாம் தம் உணர்வின், தாமாகிய ஆன்மா அதுபோல ஆன்மா தன் அறிவுக்கு விளக்கம் செய்கின்ற இறைவனது திருவருளாகிய திரோதான சக்தியை அறியாது. அறியாது என்பது இங்க வருவிச்சுக்கணும். எது போல? மேல கருவிகள் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியாது. அதுபோல இங்க ஆன்மா தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறியாது. அப்போ இந்த ஆன்மா எப்படி தொழில்படும்னா, காந்தத்தின் முன்பாக இரும்பு தொழில்படுவது போல திருவருள் முன்பாக, திரோதான சக்தியின் முன்பாக ஆன்மா தொழில்பட்டு நிற்கும். காந்தம் கண்ட பசாசத்தவையே. பசாசம் என்பது இரும்பு. காந்தம், காந்தத்தின் முன்னிலையில். இங்க முன்னிலை என்பது சங்கற்பம். முன்னிலை என்பது சங்கற்பம். அந்த திரோதான சக்தியின் சங்கற்பத்திற்கு ஏற்ப ஆன்மா தொழில்படும். எது போல? காந்தத்தின் முன்பாக இரும்பு தொழில்படுவது போல திருவருள் முன்பாக ஆன்மா தொழில்படும். இன்னொரு சொல்றேன் கேட்டுங்க. அதாவது மேலே சொல்லப்பட்ட, விளக்கி கூறப்பட்ட ஆன்மா, இந்த ஆன்மா எப்படிப்பட்டு இருக்கும்னா, மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் தன்னை செலுத்துகின்ற தலைவனை அறியாது, தன்னையும் அறியாது. இவை அறிகிற போது வினைக்கு தக்கவாறு அளந்து அளந்து அறியும். அளந்து அளந்து அறியும். அறிகிற போதும் தன்னை அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. அதுபோல இந்த ஆன்மா, இந்த ஆன்மா வினைக்கு தக்கவாறு அறியும். வினைக்கு தக்கவாறு அறியும். அறிகிற பொழுதும் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியாது. இது தொழிற்படுவது எவ்வாறு என்றில், காந்தத்தின் முன் இரும்பு தொழில்படுவது போல திருவருளினுடைய சங்கற்பத்தின் வழி தொழில்படும் என்று இங்க சொல்லுகிறார். மற்றதை நம்ம மதியம் பார்ப்போம். அழைப்பு அம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பன் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே 4வது நூற்பாவை நிறைவு செய்து 5வது நூற்பாவை தொற்றுவாய் செய்திருக்கிறோம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்தறியா அங்கு அவை போல தாம்தம் உணர்விற் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று. விளம்பிய மேலே 3ஆம் நூற்பா மற்றும் 4வது நூற்பாவிலே விளக்கமாக எடுத்து சொல்லப்பட்ட ஆன்மா, விளம்பிய உள்ளம், உள்ளம் என்பது இங்கே ஆன்மா, விளக்கமாக சொல்லப்பட்ட அந்த ஆன்மா மெய்வாய் கண்மூக்கு செவி என்பதை வருவித்து கொண்டு அளந்து அறிந்து அறியா, அளந்து அறியும் தத்தம் கண்மத்திற்கு ஏற்ப விடயங்களை அளந்து அறியும். ஆனால் அறியா, தன்னையும் அறியாது தம்மை செலுத்துகின்ற தலைவனாகிய ஆன்மாவையும் அறியாது. அது போல தாம், இந்த உயிர்கள், தம் தலைமை பொருள், தமக்கு தலைவனாகிய பதியை அறியாது, பதியை அறியாது. தாம்தம் உணர்வின் தமி அறிவு விளக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திருவருள், துணையாக இருக்கக்கூடிய திருவருள், தலைமை பற்றி நிற்கின்ற திருவருளை அறியா. எது போல? கருவிகள் போல. கருவிகள் எப்படி தன்னை அறியாதோ, தம் தலைவனை அறியாதோ, அதுபோல ஆன்மாக்களும் தன் அறிவுக்கறிவாய் நிற்கின்ற திருவருளையும் அறியாது, தன்னையும் அறியாது. அது எது போலன்னா, காந்தத்தின் முன்பே இரும்பு தொழில்படுவது போல திருவருளின் முன்பாக ஆன்மா தொழில்படும், ஆன்மாவினுடைய கருவிகள் தொழில்படும். அப்போ காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு போல ஆன்மாவும் கருவிகளும் தொழில்படும் என்பதை நாம் பார்த்தோம். என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று. தமது என்பது பன்மை பொருள், முதல் என்பது ஒருமை பொருள். ஒருமை பன்மை மயக்கம் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. ஓ, நான் வருகின்றோம் சொல்லாமா, நான் வருகின்றேன் சொல்லலாம். நான் வருகின்றோம் சொல்லாமா, சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்பது ஒருமை, வருகின்றோம் என்பது பன்மை. அப்போ இது ஒருமை பன்மை மயக்கம். அப்போ இங்கே அப்படி சொல்லலாமான்னா அதுக்கு ஒரு அருமையாக விளக்கம் சொல்கிறாங்க. நான் எமது ஊருக்கு செல்கின்றேன், நான் எமது ஊருக்கு செல்கின்றேன் சொல்லுமா, சொல்ல மாட்டோமா? எங்கள் ஊருக்கு போகிறேன் எப்படி வச்சுங்க. நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், நான் என்பது ஒருமை, எங்கள் என்பது பன்மை. நான் எங்கள் ஊருக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லாமா? நான் என் ஊருக்கு செல்கின்றேன்ல சொல்லணும் இல்லையா? எங்கள் ஊருக்கு செல்கிறேன்னு சொன்னால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர் எனக்கு மட்டும் சொந்த ஊர் இல்லை, பல பேருக்கு அது சொந்தமான ஊர். அதனால் எங்கள் ஊர். ஆனால் போகிறது யார்? நான் மட்டும்தான் போகிறேன். நான் எங்கள் ஊருக்கு செல்கின்றேன் என்று சொல்லுகிற போது அங்கே எங்கள் என்பது பன்மை, நான் என்பது ஒருமை. ஆனால் அங்கே ஒருமை பன்மை மயக்கம் கிடையாது. அதுபோல இங்கே ஆன்மா தலைவனால் அறியும்னா, தலைவன் அவன் நமக்கு மட்டும் தலைவனா? எல்லா ஆன்மாவுக்கும் அவன் தான் தலைவன், எல்லா கருவிகளுக்கும் அவன் தான் தலைவன். எனவே அங்கே என்ன கிடையாது? ஒருமை பன்மை மயக்கம் இல்லை என்பது காட்டுகிறார். சரி, எனவே அளந்தறிந்து அறியா என்பது உணர்த்தும் முறைமை. ஆன்மா எப்படி உணர்த்துகிறான் என்பதை அங்கே நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? ஆன்மாக்கு எப்படி உணர்த்துகிறான்? அவத்தைப்பட்டு அறிவதை இறைவன் உணர்த்துகிறான் இல்லையா? நமக்கு எப்போ விளக்கணும், எவ்வளவு விளக்கணும், காலனை இதெல்லாம் கூட்டி அவன் விளக்குகிறான். எனவே அதுக்கு என்ன பேர்? உணர்த்தும் முறைமைன்னு பேர். உணர்த்தும் முறைமை. எதை உணர்த்தணும்,
எப்போ உணர்த்தணும், யாரால் உணர்த்தணும், எவ்வளவு இதெல்லாம் பெருமான் முடிவு செய்கிறான். வினைக்கு தக்கவாறு. அப்போது நமக்கு சுதந்திரம் என்பது ஒருபோதும் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது, வேண்டானாலும் ஓட முடியாது. அப்போ அந்த நமக்கு பின்னாடி எது இருக்கிறது? நாம் செய்த புண்ணிய பாவங்களை அளவுகோலாக கொண்டு பெருமான் அறிவுக்கு என்ன செய்கிறான்? விளக்குகிறான். இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். இப்போது நம்ம பல பேர் கேட்குறது தான், எங்கே சார் படித்தா மறந்து போயிடுது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? படித்தா இங்கே ஒரு பாட்டு கூட ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. சொல்கிறோமா இல்லையா? அப்போ அறிவு எப்படி இருக்கு? ரொம்ப டல்லாக இருக்கு சார். அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டு எப்போ பார்த்தது? 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம். கேட்டால் வரி பிளராமல் அப்படியே வருது, கடன்னு வருது. 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு மறக்க மாட்டேங்குது. நேற்று படித்த பாட்டு மறந்து போகுது. இப்போ அறிவு சரியில்லைன்னு அர்த்தமா? அதே அறிவு தான். இதுக்கு வேற அறிவு, அதுக்கு வேற அறிவாக வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? நல்லா இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் இருக்குது, ஜென்சி கிட்ஸு. என்னது இந்த சினிமா பாட்டு? அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம 100 தடவை கேட்டாலும் புரிய மாட்டேங்குது. காதை தீட்டி வச்சுட்டு என்னையா பாட்டு அப்படின்னு திரும்ப கேட்டாலும் முதல்ல என்னன்னே புரியல. அது என்ன சொல்லு இருக்குது அதுக்குள்ள, அந்த பாட்டுக்குள்ள என்ன சொல்லு இருக்கு அப்படின்னு கேட்டாவே நமக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ் பாட்டு தான். அவன் நம்ம சித்தாந்த பாட்டு படிக்கும்போது எப்படி பார்க்குறானோ அதே மாதிரி அவன் சினிமா பாட்டை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னையா நடிக்கிற, என்னையா ஒன்றும் புரியல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் அதே மாதிரி எப்படி பாடுறான்? சும்மா அடி ஒரு தடவை கேட்டால் போதும், அடி பட்டையை கிளப்புறான் இல்லையா? இப்போ அறிவு எங்கே இருக்கு? அறிவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வினை என்ன வினை இருக்குதோ அந்த வினைக்கு தக்கவாறு இந்த பாடம் விளங்கணும்னா அந்த பாடம் விளங்கிடும். இது சினிமா பாட்டு தான் விளங்கணும்னா சினிமா பாட்டு விளங்கும். நம்ம இந்த பக்குவம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். பக்குவம்னா என்ன? உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறு உணர்தல். உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறு உணர்தல். சரி, அப்படின்னா அந்த சினிமா பாட்டு கேட்ட உடனே நமக்கு விளங்கி இருக்கணும். விளங்குச்சா? விளங்கல. அப்போ நமக்கு என்ன இல்லை? பக்குவம் இல்லை. சரி, அந்த பாட்டை அது பாடுதா இல்லையா? பொடிசு ஒன்று பாடுது இல்லை, அதுகிட்ட ஐம்புல வேரடின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினுள் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் சிலுமை சொல்லுனா எனக்கு ஒன்றும் புரியலங்குது. அந்த சினிமா பாட்டு எங்கே என்னன்னே புரியல, அதெல்லாம் பாடுறையே, இந்த சூத்திரத்தை சொல்லுனா அதுக்கு இது வரமாட்டேங்குது. அப்போ அதுக்கு பக்குவம் இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்போதான் இதுக்கு முன்னாடி ஒரு அடை நம்ம போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று இருக்குது. உணர வேண்டியதை எதை உணரணுமோ அதை உணர்த்திய போது உணர்த்தியவாறு உணர்தலுக்கு பேர் தான் பக்குவம். எல்லாத்தையும் உணர்ந்துட்டா அது பக்குவம் ஆயிராது. அப்போ எதை உணரணுமோ அதை உணரணும். எப்போ உணரணும்? உணர்த்துகிற போதே உணர வேண்டும். அப்புறம் எப்படி உணரணும்? உணர்த்தியவாறு உணரணும். உணர்த்துகிற போது உணரணும். அது நம்ம இஷ்டத்துக்கு உணர்ந்தக்கூடாது. எப்படி சொன்னாரோ அப்படியே உணர்தல், அப்படியே உணரல். அதுக்கு பேர் தான் என்னதுங்க? பக்குவம் என்று நூல்கள் சொல்லுகிறது. அப்போ நமக்கு அது எப்போ வருமோ தெரியாது. எனவே இந்த அறிவு என்பது நமக்கு இப்போ வயசாயிருச்சு, அதனால் எனக்கு அறிவு விளங்கலை அப்படின்னா இப்போ 25 வயசாக இருந்தால் விளங்கிருமா? அப்படியெல்லாம் கிடையாது. 25லையும் விளங்காது, 60லையும் விளங்காது. நம்ம ஏற்கனவே என்ன இருக்கணும்? செஞ்சு வச்சிருந்தா விளங்கும், செஞ்சு வைக்கலன்னா விளங்காது.
அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சப்பக்கட்டெல்லாம் கட்டிக்குவோம். வயசாயிடுச்சு சார், அதனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. 40 சொல்லியிருந்தா, 30 சொல்லியிருந்தா, அப்போல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, உக்காந்துருக்கவே மாட்டீங்க. அதான் நடக்கும் இல்லையா? அப்போ சொல்லியிருந்தா என்ன இருக்கும், போங்க இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு கிளம்பி போயிருப்பாங்க. ஏதோ இப்போ இல்லை ரிட்டையர் ஆயாச்சு, வீட்டில் ஒரே பிரச்சனை சார், நிம்மதியாக இங்கே வந்தாதான் நிம்மதியாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் புரியுதோ புரியலையோங்க, 4 அன்பரை பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்குது, சாப்பாடும் நல்லா போட்டுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன கிடையாது, தொந்தரவு இல்லை, வீட்டையே மறந்துடலாம். அதுக்காகவாவது நான் வந்துங்க பாடத்தில் உக்காடுறேங்க அப்படின்னு இருக்கிறோமா இல்லையா? ஒன்றும் குறையில்லை இல்லைங்களா? என்னது, அப்படியாவது 2 செய்தி காதுக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா? இல்லைன்னா உட்காந்து வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், உட்காந்து டிவி பார்த்துட்டு செல்லை பார்த்துட்ருப்போம், சீரியல் பார்த்துட்ருப்போம், எப்படியோ அந்த காலம் வீணாக போயிருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா? அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். சரி, எனவே இச்சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையது. சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையது. பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, அப்படியாம்மா? நான் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையது. விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போல என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் தாம்தம் உணர்விட் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்பது 2வது அதிகரணம். 2 அதிகரணம். சரி, முதல் அதிகரணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா என்பது முதல் அதிகரணம். இதற்கு மேற்கோள், இந்த ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். மேற்கோள், ஏண்டு ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். ஈண்டு இவ்வதிகரணத்து ஐவுணர்வுகள் ஐவகைப்பட்ட உணர்வு, ஐவகைப்பட்ட உணர்வு, செவி கண் மூக்கு நாக்கு என்று சொல்லக்கூடிய ஐவகைப்பட்ட உணர்வுகள் என்னாகும், ஆன்மாவால் உணரும். அவை ஆன்மா பொருந்தும் இடத்து உணரும். ஆன்மா பொருந்தும் இடத்து உணரும். ஆன்மா பொருந்தலைன்னா 5 உணர்வுகளும் என்னாகாது, உணர்வுகள் இருந்து ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் ஆன்மாவால் உணரும். 5 வகையான உணர்வுகளை உணர்கிற 5 பொறிகள் எதனால் உணரும், ஆன்மாவால் உணரும். இது என்னது, மேற்கோள் என்னது, ஆசிரியரது கருத்து. சரிங்களா? இதற்கு தடை, ஆசிரியருடைய கருத்துக்கு தடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங்கியர். தடை யார் சொல்றா, சாங்கியர். ஆன்மா செலுத்த ஐம்பொறிகள் அறியும் என்பது பொருந்தாது. சாங்கியர் சொல்ற தடை என்னதுங்க, ஆன்மா செலுத்த ஐம்பொறிகள் அறியும் என்பது பொருந்தாது. ஏன்னா ஆன்மா எப்படி நிற்குதான், தாமரை இலையில் தண்ணீர் போல, தாமரை இலையில தண்ணீர் போல ஆன்மா இந்த கருவிகளோடு என்ன செய்யறதில்ல, ஒட்டுறதே இல்லை. ஆனால் முன்னாடி ஆன்மா முன்னிலையில் கருவிகள் எல்லாம் தொழில்படும். ஆன்மா முன்னிலையில் கருவிகள் தொழில்படும். கருவிகளை எது இயக்குதுன்னா புத்தி தத்துவம் இயக்குகிறது. இதெல்லாம் சாங்கியர் கருத்து.
சாங்கியர் கருத்து என்னதுங்க? கருவிகளை இயக்குவது எது? புத்தி தத்துவம். புத்தி தத்துவம் தான் கருவிகளை இயக்குகிறது. இந்த கருவிகள் எல்லாம் ஆன்மாவின் முன்னிலையில் இயங்கும். ஆன்மாவின் முன்னிலையில் இயங்கும். எனவே இந்த அனுபவம் யாருக்கு கிடையாது? ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு கிடையாது என்பது யாருடைய கருத்து? சாங்கியர். எனவே மேற்கூறிய ஓமை பொருந்தாது. மேலே என்னென்ன ஓமை சொன்னோம்? 4-5 ஓமை சொன்னோம். அரசன் போலன்னு சொன்னோம், கண் போலன்னு சொன்னோம், இப்படி நிறையா ஓமை சொன்னோம். அந்த ஓமைகள் எல்லாம் பொருந்தாது. ஏதுனது? ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் 5 பொறிகள் ஆன்மா செலுத்த அறியும் என்பது யாருடைய கருத்து? மெய்கண்டாரது கருத்து. மெய்கண்டார் சொல்றாரு என்னது? ஆன்மா செலுத்த 5 பொறிகள் அறியும். 5 பொறிகளை செலுத்துவது எது? ஆன்மா. இது மெய்கண்டாருடைய கருத்து. இந்த கருத்தை மறுக்கிறவங்க தான் சாங்கியர். என்னன்னு மறுக்கிறாங்க? ஆன்மாலாம் கருவியை செலுத்தல சார். ஆன்மா அப்படியே சும்மா பேருக்கு இருக்கு. சங்கற்பத்தில் முன்னாடி நிக்குது. தாமரையில் தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒட்டாம நிக்குது. எது செலுத்துது? புத்தி தத்துவம் செலுத்துது. எதை? 5 பொறிகளை. 5 பொறிகளை செலுத்துவது புத்தி தத்துவமே அன்றி ஆன்மா இல்லை. அதனால அனுபவம் யாருக்கு கிடையாது? ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு கிடையாது என்று சொல்பவர்கள் யாரு? சாங்கியர். இவர்கள் தடைக்கு விடையாக என்ன செய்யறாரு? ஏதுன்னா என்னது? சித்தாந்த துணிவு. மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. அவற்றினான் ஒற்றித்துக்காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலான். ஏதன? அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலான். அவற்றினான் எவற்றினான்? அவற்றினான் என்பது 5 பொறிகள். மேலனா 5 பொறி தான் சொன்னார் இல்லையா? அதை சுற்றாரு. அவற்றினான் ஒற்றித்து உடனாய், ஒற்றித்து உடனாய் காணின் அல்லது நின்றால் அன்றி எவற்றினான்? 5 பொறிகளோடு ஆன்மா உடனாய் நின்றால் அன்றி அவை எவை? அந்த 5 பொறிகள் ஒன்றையும் விடையா. எதையும் அறியாது. சரிங்களா? ஒன்றையும் விடையா. அப்போ 5 பொறிகள் ஒன்றை அனுபவிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கணும்? ஆன்மா அந்த கருவிகளோடு கூட நிற்கணும், உடனாய் நிற்கணும். ஆன்மா உடனா நிற்கலன்னா 5 பொறிகள் எதையும் அறியாது. கண்ணு பார்க்காது, காது கேட்காது, எந்த பொறியும் எந்த வேலையும் செய்யாது. நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்போ நம்ம அப்படியே இப்போ போவோம், மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது அப்படி கையாட்டுவாங்க. நம்ம அவரை பார்த்துட்டு போயிடுவோம். அவர் 2 நாள் கழிச்சு வரும், என்னங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு போகும்போது கையாட்டினேன், பார்க்காம போயிட்டீங்களே, கவனிக்கலைங்க. ஏன்னா இப்போ அவர் இப்படி பார்த்துட்டு போய் கண்ணு அவரை பார்க்கும். நம்ம பார்க்கறத பார்த்து தான் அவர் கையாட்டி இருப்பார். நாம் என்ன செஞ்சிருப்போம்? கவனிக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு பார்த்துச்சு, அறிவு போய் அதில் உட்காரல. பல நேரத்தில் பாடம் நம்ம அப்படி தான் கேட்போம். காது கேட்கும், காது கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆன்மா எங்க இருக்கும்? 3:45 பஸ் ஏறி, பஸ் இன்னைக்கு வேறு நேரத்தில் வருவானா வரலையா தெரியல. போன வாரமே லேட்டாக வந்தான். வீட்டுக்கார் வேற 4:30 வரலன்னா அவ்வளோதான் சொல்லி அனுப்பிச்சாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எங்கள் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆன்மா எங்கே போயிடுச்சு? பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போய் வீட்டுக்காரை பார்த்து அவரை திட்டி, இல்லைன்னா அவர்கிட்ட திட்டு வாங்கி எல்லாம் நடந்துட்டு இருக்கு.
கண்ணு மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. நாம் நினச்சிக்க வேண்டியதான், ஆஹா எவ்வளோ அருமையாக பாடம் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது, அறிவு ஒற்றித்து காணவில்லை, ஒற்றித்து காணவில்லை. அப்போ ஒற்றித்து காணோம்னா என்ன செய்யணும், வந்து பொறியில் உக்காரணும், கண்ணில் உக்காரணும், காதில் உக்காரணும். அப்போ தான் அது என்ன செய்யும், அங்கே அந்த காட்சி நிகழும், இல்லைன்னா நிகழாது. சரியா? அதான் அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது. அது ஏன் காணின் அல்லது? இது அழகா இன்னொரு வார்த்தை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஆன்மா அவற்றினோடு ஒற்றித்து காணும். புரியுதா நான் சொல்றது? ஆன்மா அவற்றினோடு ஒற்றித்து காணும். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏன் அனுபவம் நிகழாது? சரி, இல்லை கண்டு விடையும் அப்படி வச்சுங்க, காணும். இப்போ கேள்வி என்னன்னா, ஆன்மா அவற்றினோடு ஒற்றித்து காணும். சரியா? இப்போ அதை இப்போ என்ன சொல்றாரு, ஒற்றித்து கண்டால் அன்றி. எதிர்மறை, எதிர்மறை உறுதியின்கண் வந்தது. புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எப்ப நீ வா, நீ வான்னு சொல்றோம். அப்படி இல்லை, அவனோட நீ வராம, அவன் இல்லாம நீ வந்துடாத, அவன் இல்லாம நீ வந்துடாத. நீ வாங்கிறதுக்கும் அவன் இல்லாமல் வராதே அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல நீ அவனை கூட்டிட்டு வந்தா வா, இல்லைன்னா நீ தனியா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டாவது என்னது, அவன் வராம நீ வந்துடக்கூடாது. அப்ப என்ன வருது, உறுதி. வருகின்றேன், வாராமல் இருக்க மாட்டேன். ஆமா, உறுதியின்கண் வந்தது. ஒரு பத்திரிக்கை வைக்கிறோம், வந்துடுறேங்க, ஏங்க வராம இருக்க மாட்டேங்க. உங்க கல்யாணத்துக்கு வராம இருப்பனா, வராம இருப்பனாங்கிறதுக்கும் வருகிறேன் என்பதற்கு என்ன வேறுபாடு? வருகிறேன்னா வரலாம், அது ஒரு ஃபார்முலா சொல்றது, வரலாம், ஒரு வேளை வராமலும் போகலாம். ஏங்க நான் வராம இருப்பனா அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா வருவேன்னு அர்த்தம். அப்போ இந்த எதிர்மறை சொல்லி எதை குறிக்கிறது? உறுதியின் மேல் வந்தது, உறுதியின் மேல் வந்தது. கண்டாலன்றி, காணும் என்பதற்கும் கண்டாலன்றி என்பதற்கு என்ன வேறுபாடு? உறுதியின்கண் வந்தது. கருவி காணணும்னா கண்டிப்பா ஆன்மா அவற்றோடு உடனாய் நிற்கணும். ஆன்மா உடனா நிற்கலன்னா கருவி ஒன்றையும் அறியாது, ஒன்றையும் அறியாது என்பது இங்க கருத்து. எனவே அவற்றினான் ஒற்றித்து ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடைய. சரி, இப்போ இதன் மீது ஒரு தடை. எதன் மீது? சாங்கியர் கருத்துக்கு தான் தடைக்கு விட சொல்லியாச்சு. சாங்கியர் தடை எது? ஆன்மாவை ஐம்பொறிகள் ஆன்மாவால் அறியும் என்பது பொருந்தாது, புத்தி தத்துவமே செலுத்தும்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு தடை தான் இப்போ என்ன செஞ்சிட்டோம், ஏது சொல்லியாச்சு. எது? ஆன்மா இல்லாமல் அது ஒன்றை அறியாதியா அப்படின்னு சொல்லியாச்சு. அதன் மீது அவன் மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறான். ஆன்மா இல்லாமல் ஐம்பொறிகள் அறியவே அறியாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதன் மீது ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி தெரியுங்களா? இப்போ ஆன்மா செலுத்த கருவிகள் அறியும், ஆன்மா செலுத்த கருவிகள் அறியும்னு சொன்னா இந்த கருவிகளுக்கு அறிகிற தன்மை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப அறிகிற தன்மை உடைய கருவிகள் அதன் விடயங்களை அறிவதை போல, இப்ப விடயத்தை அறியுதா இல்லையா? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, அப்ப அறிகிற தன்மை ஐம்பொறிக்கு இருக்கிறதா இல்லையா? அப்போ விடயங்களை அறிவதை போல தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறிய வேண்டும். நான் போறேன், ஒரு வேலை செய்கிறேன், ஒரு வேலை செய்கிறேன், என்னையா இது என்னையா செஞ்சுட்டு இருக்கிறேன்? அவர் சொன்னாருங்க, செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ என்ன யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். யார் சொன்னாங்கன்னே தெரியலிங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அது எப்படியா யார் சொன்னாங்கன்னே தெரியாமல் ஒரு வேலையை செய்வேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? செலுத்துகிற ஆன்மாவை எது அறியணும்?
கருவிகள் அறியணும், கருவிகள் அறிய வேண்டும். அப்படி அறிகிறதா? அறியல. அதனால நீங்க சொன்னது பொருந்தாது. யார் சொன்னது பொருந்தாது? சொல்லிட்டோம். இது யார் சொல்றது? முதல்ல வாழைப்பழ கதையால இருக்கு, 2 பழத்துல 1 இருக்கு, 1 இந்தா இன்னொன்னு எங்க இருக்குது? இது சாங்கியர் எழுப்புகிற தடை. கருவிகள் விடயங்களை அறிவதைப் போல தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய வேண்டும். அவ்வாறு அறிவதில்லை, அவ்வாறு அறிவதில்லை. எனவே நீங்க சொல்ற கருத்து பொருந்தாது அப்படின்னு நம்ம மறுக்கிறாம, சாங்கியர் மறுக்கிறான். அந்த மறுப்புக்கு விடையாக வெண்பா செய்கிறார். சரியா? ஒரு தடை, அதற்கு ஒரு விடை, அதன் மீது ஒரு தடை, அதற்கு ஒரு விடை. இவங்க என்ன பிரச்சனைனா, தடை யாருது, விடை யாருது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் உட்காந்து பொறுமையா எழுதி புரியுதான்னு பாருங்க. சரியா? இப்ப சாங்கியர் தடைக்கு விடையாக என்ன செய்யறாரு? எடுத்துக்காட்டு வெண்பா. எடுத்துக்காட்டு வெண்பா. மேற்கோள் மேல ஒரு தடை சாங்கியர் சொல்றான், அதற்கு விடையாக ஏது சொல்லியாச்சு. ஏதுவின் மேல ஒரு தடை சாங்கியன் சொல்லுகிறான், அந்த தடைக்கு விடையா வெண்பா செய்யறாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சு போச்சு. ஐம்பொறிய ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ஐம்பொறியில் காணாதேல் காணாது, காணுமுடம் காணாதேல் காணாக்கண் கேளாச்செவி. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ஐம்பொறியை ஆண்டுனது செலுத்த, ஐம்பொறிகளை செலுத்த. உள்ளம் எப்படி நிற்கிறதுங்க? அரசாய். ஐம்பொறிகள் யாரு? ஐம்பொறிகள் என்பது அமைச்சர் முதலானோர், அமைச்சர் முதலானோர். அரசன் யாரு? ஆன்மா. ஐம்பொறியை ஆள்வது அரசன், அரசனாகிய ஆன்மா, அரசனாகிய ஆன்மா. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய். ஆய், ஆய் என்னது? ஆய், ஆய் என்பது ஆக்கச்சொல். இலக்கணத்தில் ஆக்கச்சொல் என்னதுங்க? ஒன்று மற்றொன்றாய் ஆதல். புரியுதா? ஆய் என்பது ஆக்கச்சொல். இப்ப அரசனாய் அப்படின்னா அரசன் போலன்னு பொருள் செஞ்சுக்கணும். அரசன் போல எது நிற்கிறது? ஆன்மா நிற்கிறது. அமைச்சர் போல எது நிற்கிறது? ஐம்பொறிகள் நிற்கிறது. ஆண்டு அவற்றை செலுத்தி, எவற்றை செலுத்தி? ஐம்பொறிகளை செலுத்தி எது நிற்கிறதுங்க? ஆன்மா நிற்கிறது. இப்போ அரசன் செலுத்துகிற போது அந்த செலுத்தப்படுகிற படைத்தலைவர் அமைச்சர் முதலானோர் எதை அறிவாங்க அப்படின்னா, இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு அரசன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். சரியா? உடனே அவன் என்ன செய்வான்? ஆணை யார்கிட்ட சொல்லுவான்? அமைச்சருக்கு சொல்லுவான். சரியா? அமைச்சர் என்ன செய்வாரு? அவருக்கு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு அமைச்சர், அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் இருப்பார், அவருக்கு சொல்லுவார். அவர் என்ன செய்வார்? அங்கே கீழே ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட சொல்லுவார். அவன் போய் அந்த வேலையை செய்வான், அந்த வேலையை செய்வான். இப்போ உதாரணத்துக்கு அந்த இங்கேருந்து எங்கே வச்சுக்கோங்க, சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அரசர் என்ன செய்கிறார்? திருப்பத்தூரில் அரசர் இருக்கிறார். எப்பா சென்னையில் இருக்கிற அவரை வர சொல்லு அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஆணை பிறப்பிக்கிறார். திருப்பத்தூரில் இருக்கிற அரசரை என்ன ஆணை பிறப்பிக்கிறாரு? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வர சொல்லி ஆணை பிறப்பிக்கிறார். யார்கிட்ட சொல்லுவார்? அமைச்சர்கிட்ட சொல்லுவார். அமைச்சர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார். அவரு கீழே ஒரு ஆளை கூப்பிட்டு, ஏப்பா இதான் முகவரி, இந்த முகவரியில் இருக்கிற ஆள்கிட்ட போய்
அரசர் உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு போய் கூட்டிட்டு வா அப்படி சொன்னோன்னே இவன் இங்கிருந்து நேராக அங்கே போகிறான். போன உடனே அவன்கிட்ட என்ன செய்வான்? செய்தியை சொல்லுவான். எதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு வேணா சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, கூட்டிட்டு வர சொன்னாங்க, கூட்டிட்டு வந்தேன். காரணம் தெரியுமா? தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட சொன்னது யாரு? எனக்கு இன்னார் சொன்னாங்க. அவர்கிட்ட யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ என்ன வேலை கொடுத்துருக்குறாங்களோ அது மட்டும்தான் கீழே இருப்பவர்களுக்கு தெரியும். மேலே இருக்கிறதே தெரியுமா? தெரியாது. மேலே இருக்கிறதே எதற்காக, யார் சொன்னா, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு கம்பெனிலே இருந்தோம்னாலும் நமக்கு அதுதானே வேலை. 4 டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பான். நம்ம வேலை என்னது? நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறாங்களோ அந்த வேலையை செய்கிறது தான் நம்ம வேலை. இது ஏங்க செய்யணும், செய்யலைன்னா என்ன ஆகும், எத்தனை நாளைக்கு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் என்ன சொல்லுவான்? சொல்கிறத செய் அப்படின்னு தானே சொல்லுவான். அப்போது அந்த கீழே இருப்பவர்கள் தனக்கு கீழே இருப்பவர்களே அறிவர், தனக்கு மேலே இருப்பவரை அறிவதில்லை, அறிவதே இல்லை. அதுபோல கருவிகள் ஆன்மா செலுத்தினாலும் தனக்கு மேல் இருக்கிற ஆன்மாவை கருவிகள் அறியாது, தனக்கு கீழே இருக்கிற விடயங்களை அறியும். சரியா? புரியுதா? அது கீழே இருக்கிற விடயங்களை அறிவதை போல மேல் இருக்கிற ஆன்மாவை அறியாது. எது போலன்னா அரசது ஆணையை தொழில்படுத்துகிற ஏவல்காரர்கள் போல. சரிங்களா? அதுக்கு வேலை என்னன்னா போய் பாரு, கண்ணு போய் பாருன்னா பார்க்கும். ஏன் அவரை ஏன் பார்க்க சொல்றீங்க? ஏன் இவரை பார்க்க கூடாதா? நான் அவரை தான் பார்க்கணுமா அப்படின்னு கண்ணு கேட்குமா? கேட்காது. கேட்க சொல்லும் போதே இது ஏன் கேட்க சொல்றீங்கன்னு கேட்குமா? கேளுன்னா கேட்கும், கேட்காதனா கேட்காது. அவ்வளோதான் அதுக்கு வேலை. சொன்ன வேலையை செய்யும், அவ்வளோதான் அதுக்கு சுதந்திரம். அப்போ இது எது அறியாது? விடயத்தை அறிவதை போல ஆன்மாவை அறியாது என்பது விடை. எதுக்கு விடை? சாங்கியர் கருத்துக்கு விடை. சாங்கியருக்கு தடை என்னது? ஐம்பொறிகள் விடயத்தை அறிவதை போல ஆன்மாவை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்ன தடைக்கு அறியாதியா? கீழே இருக்கிறத அறியும், மேலே இருக்கிறத அறியாது. எது போல? அரசனது ஆணையை தொழில்படுத்துகிற ஏவல்காரர்கள் போல. எனவே அது அறியாது. சரி, அப்படியா? அப்போ அரசனுக்கு, அரசன் பெரிய ஆள் தானே, அரசன் அவனுக்கு எதுக்கு ஆளு அப்படின்னா அரசன் நேராக எதையும் செய்ய மாட்டான். அரசன் எதையும் நேராக செய்ய மாட்டான். அப்போ ஐம்பொறியில் காணாதேல் காணாது. இவன் பார்க்கணும்னா அவன் கூட இருக்கணும். யார் கூட இருக்கணும்? இந்த அமைச்சர் முதலானவெல்லாம் கூட இருந்தால் தான் ராஜா பார்ப்பான். அது மாதிரி ஆன்மா பார்க்கணும்னா வேணும். சரி, அந்த ஐம்பொறி இவனை இல்லாமல் அறியாது, இவன் அது இல்லாமல் அறிய மாட்டான். சரிங்களா? புரியுதா புரியலையா? ஐம்பொறியில் காணாதேல் காணாது. ஐம்பொறி இல்லாமல் ஆன்மா காணுமானா காணாது. சரி, அப்புறம் ஆன்மா போய் ஐம்பொறியில் நிற்கலன்னா காணா கண் கேளா செவி, பார்த்தும் பார்க்காது, கேட்டும் கேட்காது. அப்போ கேட்கணும்னா ஆன்மா நிற்கணும். அப்போ ஆன்மா இல்லாமல் கருவி தொழில்படாது, கருவி இல்லாமல் ஆன்மாவுக்கு அறிவு விளங்காது. ரெண்டும் வேணும், ரெண்டும் வேணும். ஏன் வேணும்? இப்போ கண் இருக்கா இல்லையா? நம்ம சொல்றோமா இல்லையா? கண்ணுக்கு பார்க்கும் திறன் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் கண்ணாடி? அதான் பார்க்குது, பார்த்துட்டு சார் கொஞ்சம் கண்ணில் பிரச்சனை, கண்ணில் என்ன இருக்குது? பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு என்ன வேண்டியதா இருக்கு? கண்ணாடி இருக்க வேண்டியது. அதான் அப்போ கண்ணாடி இருந்தா பார்க்குமா? அப்போ கண்ணாடியே பார்க்க சொல்லிடலாமே. அப்படின்னா அதுக்கு தெரியாதுங்க. கண்ணாடி தானா பார்க்காது, கண்ணாடி இல்லாம கண்ணு பார்க்காது. என்ன வேணும்? கண்ணாடியும் வேணும், கண்ணும் வேணும். அப்பதான் பார்க்கும். ஏன்னா கண்ணுல பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி இல்லாமையே பார்க்கும், கண்ணாடி இல்லாமையே
பார்க்கும். நம்ம அறிவு எப்படி இருக்கு? பிரச்சனை இருக்கிற அறிவு. என்ன பிரச்சனை? ஆணவ மலம். ஆணவ மலங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கருவி இல்லாமல் இது ஒன்றையும் அறியாது, ஒன்றையும் அறியாது. அதை வச்சுக்கிட்டே இது எப்படி அறியுது? சரி, கண்ணு தான் இருக்குது, கண்ணாடி தான் இருக்குது பாருன்னா எப்படி பார்க்குது? அதையே முழிச்சு தான் பார்க்குது, முழிச்சு தான் பார்க்குது. ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும், படிமுறைகள் அறியும். எத்தனைப்பா கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டு இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? எனவே காணும் கண் காணாதே, காணாக்கண் கேளாச்செவி. சரி, இப்போ காட்சி நிகழணும்னா ஆன்மாவும் வேண்டும், கருவிகளும் வேண்டும் என்று இங்க முதல் அதிகாரத்தை சொல்லிட்டார். இரண்டாம் அதிகாரம் இப்போ ஈஸ்வர அவிகாரவாதிகள் தடையை நிகழ்த்துகிறார்கள். இப்போ கருவிகள் சடம், கருவிகள் சடம், அது ஆன்மா இல்லாம அறியாதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அது கரெக்டா இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? சடப்பொருளுக்கு அறிவு கிடையாது, சடப்பொருளுக்கு அறிவு கிடையாது. அதனால் அது தானே அறியாது, ஆன்மா செலுத்தத்தான் அறியும்னு சொல்றது சரி, அது லாஜிக் கரெக்டா இருக்கு. ஆனா ஆன்மா என்னது? அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளுக்கு சடப்பொருளின் துணை எதற்கு அப்படின்னா இல்லை, அதுக்கு இன்னொரு அறிவு காட்டணும், இன்னொரு அறிவு காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த அறிவுக்கு இன்னொரு அறிவு காட்டணும். காட்டணுமா இல்லையா? உங்களுக்கு நான் வாத்தியாரு, எனக்கு இன்னொரு வாத்தியாரு, அவருக்கு ஒரு வாத்தியாரு, அவருக்கு ஒரு வாத்தியார். ஏன் உங்க அறிவுக்கு இந்த அறிவு, இந்த அறிவுக்கு இன்னொரு அறிவு, இன்னொரு அறிவுக்கு இன்னொரு அறிவு, இப்போ போயிட்டே இருக்குது. வரம்பின்றி ஓடும், வரம்பின்றி ஓடும். சித்து பொருளுக்கு இன்னொரு சித்து பொருள் எதற்கு? இது வரம்பின்றி ஓடும். எனவே இது பொருந்தாது. ஆன்மா தானே அறியும், ஆன்மா தானே அறியும். சொல்லுவாங்க யாரு? ஈஸ்வர அவிகாரவாதி, ஈஸ்வர அவிகாரவாதி. இது யார் சொல்றாங்கிறத மட்டும் கணக்கு வச்சுக்கணும். இதற்கு இரண்டாவது அதிகரணத்தில் மேற்கோள். இனி இதுவும் தமது முதலாளே அறியும். அறியும், உணரும், உணரும், தமது முதலாளே உணரும் என்றது. இனி, இனி என்பது கருவிகளை கொண்டு ஆன்மா அறியும் இடத்து. கருவிகளை கொண்டு எதை அறிகிறது? ஆன்மா அறிகிறதா இல்லையா? இனி என்பது போன அதிகரணத்தை வச்சுக்கணும். போன அதிகரணத்தில் ஆன்மா எதை கொண்டு அறிந்தது? கருவிகளை கொண்டு ஆன்மா அறியும்னு சொல்லியாச்சு, அதை நிறுவியாச்சு. அப்போ அந்த அந்த நிறுவிய இடத்து கருவிகளை கொண்டு ஆன்மா அறியும் என்ற விடத்து இதுவும், இதுவும், இது எது? ஆன்மா. இந்த ஆன்மா தமது முதல், தம் முதல்னு சொல்லாம தமது முதல்னு சொல்றார். தம் முதல் என்பது ஒருமை, தமது முதல் என்பது பன்மை. தமது முதலாளே, தமது முதலாளே. இங்க தமது என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாக்களுக்கு மட்டுமல்ல, கருவிகளுக்கும் அவனே முதல்வன். சித்து பொருளுக்கு மட்டும் இல்ல, சடப்பொருளுக்கும் அவன்தான் முதல்வன், சடப்பொருளுக்கும் அவன்தான் முதல்வன். எனவே இதுவும், இந்த ஆன்மாவும் கருவிகளுக்கும் ஆன்மாவுக்கும் முதல்வனாயிருக்கின்ற திருவருளாலே. தமது முதலாளே என்பது என்னதுங்க? முதல் என்பது என்னது? திருவருள், திரோதான சக்தி, திரோதான சக்தி. எனவே தமது முதலாளே, திரோதான சக்தியாலே, ஆன்மாவுக்கும் கருவிக்கும் தலைவனாக இருக்கின்ற திரோதான சக்தியாலே உணரும்,
திரோதான சக்தியாலே உணரும். அப்போ போன தடை என்னன்னு கேட்டால் சித்து பொருளுக்கு இன்னொரு சித்து பொருள் வேண்டுமான்னு கேட்டோமா இல்லையா? அப்போது நம்மெல்லாம் சித்துன்னு சொன்னாலும் முழுமையான அறிவு நம்மளது கிடையாது. நம்முடையது அறிவு என்னது? சிற்றறிவு. அப்போ சிற்றறிவாகிய ஆன்மாக்களுக்கு உணர்த்துவதற்கு பேரறிவாகிய ஒருவன் வேண்டும். அவன்தான் எல்லா சித்து பொருளுக்கும் உணர்த்துவான், எல்லா சடப்பொருளுக்கும் அவன்தான் தொழில்படுத்துவான். எல்லா கருவி இயங்கணும்னாலும் அவன்தான் வேணும், எல்லா அறிவு விளங்கணும்னாலும் அவன்தான் வேணும். எனவே இது மேற்கோளாக சொல்லுகிறார். இதன் மீது தடை யாரு அப்படின்னா ஈஸ்வர அவிகாரவாதி தான். இந்த 4 இந்த 2வது அதிகரணம் ஈஸ்வர அவிகாரவாதி. சாங்கியர் முதல் அதிகரணம், இங்கே ஈஸ்வர அவிகாரவாதி. 3வது நூற்பால 6வது அதிகரணம், 3ஆம் நூற்பா 6வது அதிகரணம். உணர்த்த உணர்தலின் எடுங்க. நான் எடுக்கிறதுக்குள்ள எப்படின்னு சொல்லிடுவீங்க. நான் என்னதுக்கு அதை துரத்துவானே அப்படின்னா உணர்த்த உணர்தலின் அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்றலின். அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்றலின் என்பது இருக்கா இல்லையா? ஒளிப்புற. சரி, அப்போ அந்த அதிகரணத்தில் ஆன்மா கண் போன்றது, கருவிகரணங்கள் எல்லாம் விளக்கு போன்றது. நம்ம எல்லாம் ஏற்கனவே மாயா தனு விளக்குலாம் சொன்னோமா இல்லையா? ஆன்மா கண்ணு மாதிரி, மாயா கருவிகள்லாம் விளக்கு போல என்று காட்டினோம். இப்போ விளக்கோடு கூடிய கண் உருவத்தை காண்பது போல கருவிகளோடு கூடிய ஆன்மா விடயத்தை அறியும். அதுக்கு என்ன வேண்டாம்? இன்னொரு துணை வேண்டாம். திரோதான சக்தி எங்க சார் வந்துச்சு? விளக்கும் கண்ணும். விளக்கு என்பது எது? கருவிகள். கண் என்பது ஆன்மா. கண்ணு விளக்கோடு கூடினா அறிவது போல ஆன்மா எதோடு கூடி அறியும்? கருவிகளோடு கூடி அறியும். இதுல திரோதான சக்திக்கு என்ன வேலை? என்பது தடை. அந்த தடைக்கு விடையாகத்தான் என்ன செய்யறாரு? ஏது இவ்வான்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான். இவ்வான்மா எது? கருவிகள் துணை கொண்டு அறிகின்ற ஆன்மா. தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல. தன்னாலே என்பது என்னது? தன் தலைவனாலே. தன்னாலேனா தன் தலைவனாலே உணரும் இந்திரியங்களைப் போல. கருவி அறியணும்னா அதுக்கு தலைவனாகிய ஆன்மா வேணும். அது மாதிரி தானும் எது? ஆன்மாவும் தன்னை உணராது நிற்றலான். அதாவது கருவிகளுக்கு தலைவனாகிய ஆன்மா. இப்ப ஆன்மா செலுத்த கருவிகள் அறிகிற போது இந்த கருவிகள் என்ன செய்யும்? தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியாது. சரியா? கருவிகள் என்ன செய்யும்? தனக்கு கீழே இருக்கிற விடயத்தை அறியும், தன்னை அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறியாது. அது மாதிரி ஆன்மா தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியாது. அவ்வளவுதான். ஆன்மா இந்திரியங்களைப் போல, இந்த ஆன்மா இந்திரியங்களைப் போல தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. புரிஞ்சுதா? புரியலையா?
அது இயல்பு. எப்படி நம்ம முதல்ல சொன்னோமா இல்லையா, ஒருத்தன்ட்ட ஒரு அரசன் ஒரு வேலைக்கு ஆரம்பிச்சா அவன் என்ன அறிவான், தனக்கு கீழுள்ள விடயங்களை தான் அறிவான், தனக்கு மேலுள்ள விடயங்களை அறிய மாட்டான். அப்ப கருவிகள் என்ன செய்யும், தனக்கு கீழே இருக்கிற விடயங்களை அறியும். கண்ணுனா என்ன செய்யும், உருவத்தை பார்க்கும். காதுனா சப்தத்தை கேட்கும். ஆனா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அறியுமா? அறியாது. தனக்கு கீழுள்ளவற்றை அறியும், தன்னை அறியாது. நான் காது, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்குமா? கண்ணு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்குமா? நினைக்காது. அது மாதிரி ஆன்மா தனக்கு கீழே இருக்கிற விடயத்தை அறியும். எதை அறியும்? கண்ணால் பொருளை அறியும், காதால சப்தத்தை கேட்கும். எதை அறியாது? தன்னை அறியாது. தன்னை செலுத்துகிற முதல்வனையும் அறியாது, முதல்வனையும் அறியாது. அதங்க இதுவும் எதுவும் இவ் ஆன்மாவும் இதுவும் என்னது, இவ் ஆன்மாவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயும் வா, நீயும் வாம்னு என்ன அர்த்தம்? அவரு கூட நீ வான்னு அர்த்தம். அப்ப ஏற்கனவே இருக்கிறது எது? கருவி. கருவி எப்படி தன்னையும் தலைவனை அறியாதோ அதுபோல ஆன்மாவும், இதுவும் என்பது என்னது? ஆன்மாவும். அப்படின்னா ஏற்கனவே ஒரு செய்தி முடிவு பண்ணியாச்சு. எங்க? போன அதிகரணத்துல. கருவிகள் தன்னை அறியாது, தலைவனை அறியாதுன்னு சொல்லியாச்சு. அதுபோல இதுவும், அதுபோல இதுவும் எப்படி அறியும்? தமது முதலாளே, தமது முதலாளே. தமது முதல்னா என்னது? யாம் எம்மூருக்கு செல்வோம் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இப்ப தமது என்பது என்னது? பன்மை. முதல் என்பது திருவருள். இந்த திருவருள் எதற்கு தலைமைனா, கருவிக்கும் தலைமை இதுதான், ஆன்மாவுக்கும் தலைமை இதுதான். தமது முதல் என்பதனால யாம் எம்மூருக்கு செல்வோம்னா எனக்கு மட்டும் ஊர் இல்லை, பல பேத்துக்கு ஊருன்னு சொன்னோமா இல்லையா? அது மாதிரி இது முதல் என்பது என்னது? தலைமை. இது யாருக்கு தலைவன்? ஆன்மாவுக்கு அதுதான் தலைமை, கருவிக்கு அதுதான் தலைமை. போன கேள்வியே அதுதான். ஏன் கருவி நம்ம இஷ்டத்துக்கு கூட மாட்டேங்குது அப்படின்னா, நீ ராஜா மாதிரி ராஜா கிடையாது, உண்மையாலுமே ஒரு ஆள் உள்ள உட்காந்துருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், இப்போ ஒரு கட்டடம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. கட்டடம் கட்டுறோம், நாம் ஒரு மேஸ்திரிக்கோ இன்ஜினியருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம் இல்லையா? கொடுத்த உடனே அவன் என்ன செய்வான்? வீட்டில் கட்டடம் கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த கொத்தனார் வீட்டில் வந்து கட்டிக்கிட்டு இருப்பான். இந்த செவரு இப்படி வைப்பான், அப்படி வைப்பான். நமக்கு வந்த உடனே என்ன செய்வோம்? எனக்கு இந்த செவரு வேண்டாம், இந்த செவரு வேண்டாம், எடுத்துரு அப்படி சொன்ன. சரிங்க எடுத்துருங்க அப்படிமா. போயிட்டு சாயந்தரம் வந்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பான். நான் எடுக்க சொன்னவன் எடுக்கவே மாட்டேங்கிறானா? சார், சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஏன்? எனக்கு அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. நீங்கள் வீட்டுக்கு முதலாளியாக இருக்கலாம், எனக்கு யார் சொல்லணும்? எனக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் கட்டுனா கட்ட போகிறேன், இடினா இடிக்க போகிறேன். நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். வீடு யாருது? என் வீடு தான். என் காசு யார் கொடுக்குறது? சார், நீ என்னமோ கொடுங்க, நான் வேலைக்காரன், நான் வேலைக்காரன், எனக்கு சம்பளம் அவர் தான் கொடுக்குறாரு. நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக அவர்கிட்ட பேசுங்க. புரியுதுங்களா? இதுதான் நம்ம வீடு. என்னதியா, உடம்பு என்னதியா? கேட்க மாட்டேன். எனக்கு முதலாளி ஒருத்தருக்கிறார், எனக்கு முதலாளி ஒருத்தருக்கிறார். அவர் சொன்னால் கேட்குறேன். எது சொல்லுவோம்? கண்ணு காது மூக்கு எல்லாம். அதுக்கு முதலாளி யாரு? பெருமான் தான். அவருக்கு போய் சொல்லுன்னா இவன் ஃபோன் பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? ஃபோன் பண்ண அவர் சொல்லுவார், சார் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா. என்னையா இவனை என்னாச்சுன்னு கேட்டால் பேலன்ஸு கேட்குறா, நீ வேணும் செய்வான். இவங்கிட்டே குத்திட்டு இருப்பானே ஒழிய அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டான். ஏன்னா அவருக்கு ஃபோன் என்ன சொல்லுவார்? பேலன்ஸ் இல்லை சார், கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இந்த வாரம் சனிக்கிழமைக்கு கவனிச்சிங்கன்னா கட்டிடலாம், இடிச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம் பாரு. இப்போ நாம் பெருமான்கிட்ட போய், சாமி ஏன் சாமி எனக்கு இப்போ இருக்குண்ணா, பேலன்ஸ் பாரு கொஞ்சம். என்ன பேலன்ஸு? ரொம்ப மோசமாக இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எனக்கு அருமையாக ஒரு வீடு,
வராது, அருமையாலாம் வராது. உன் அக்கௌண்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு குடிசை வேணா கட்டி தரலாம், அவ்வளோதான் இருக்கு பேலன்ஸு. நாம போயிட்டு என்ன செய்யறது? கண்ணு பாரு பாருன்னா அது பார்க்காது, கேளு கேளுன்னா கேட்காது. அதுக்கு தலைவர் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரு சொல்றதான் பார்க்கும், அவரு சொல்றதான் கேட்கும். நாம நினைச்சுக்க வேண்டியதுதான். அவன் நினைச்சுக்குவான், இது கட்டிட்டே இருந்தானே இவன் நினைச்சுப்பான், நான் நினைச்ச மாதிரியே வேலை நடந்துகிட்டு இருக்குதுயான்னு நினைப்பான். நீ நினைச்ச மாதிரி நடக்கல, அவரு கட்ட சொல்றதை இவன் கட்டிக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நான் நினைச்ச மாதிரியே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். புரியுதா? உண்மையால நீ சொன்னதை அவன் கேட்கவே இல்லை. அது எப்ப தெரியும்னா, அவன் எப்ப அவன் அவன் செய்யறதுக்கு மாறா நீ ஏதாவது சொன்னீன்னா தான் தெரியும். அட பாவி, இத்தனை நாள் நான் சொன்னதை நீ கேட்கலையா அப்படின்னு தெரியறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகி போயிடும். புரியுதுங்களா? எல்லா பொரியும் அப்படிதான். அது பார்க்க சொன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது கேட்க சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சொன்னா கேட்கும் கேட்கும் கேட்கும். 8 மணிக்கு சித்தாந்த புக்கை எடுத்து வச்சு பாருங்க, 8 மணிக்கு சீரியல் பார்க்க சொன்னா பார்க்குது நைட்டு. 8 மணிக்கு சித்தாந்த புக்கத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்கு? எங்க கேட்குது? கேட்க மாட்டேங்குது. நேத்தெல்லாம் கேட்டுதுங்க, 8 மணிக்கு உட்காந்து 10:30 வரைக்கும் பார்த்தேன், தூக்கமும் அல்ல ஒன்றும் அல்ல. புத்தகத்தை எடுத்து வச்சேன் பாருங்க, ஏன் வந்துச்சு? அதே கண்ணு தான், அதே காது தான். நேத்து தூக்கம் வரவே இல்லை. டிவி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் 1/2 மணி நேரம் ஆகுது தூக்கம் வரதுக்கு. புத்தகத்தை எடுக்கலான்னு நினைச்சாவே தூக்கம் வந்துருக்கு. ஏன்? கருவிகள் நம் வழி அல்ல, வழி அல்ல. அதுக்கு முதல்வன் யாரு? பெருமான் தான். எனவே இவ்வான்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றடான். சரி, இப்போ இந்த ஏதின் மேல ஒரு தடை வைக்கிறார். என்ன தடை அப்படின்னா, இப்போ ஆன்மா செலுத்த கருவிகள் அறிகிறதா இல்லையா? ஆன்மா செலுத்த கருவிகள் அறிகிறது. அனுபவம் யாருக்கு? கருவிக்கா ஆன்மாவுக்கா? ஆன்மாவுக்கு. சரி, ஆன்மா இறைவன் செலுத்த அறிகிறது. இறைவன் செலுத்த தானே அறிகிறது. இப்போ அனுபவம் யாருக்கு வரணும்? யாருக்கு வரணும்? லாஜிக்க சொல்லுங்க, விட தெரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. லாஜிக்க சொல்லுங்க. முதல்ல இறைவனுக்கு தான் வரணும். லாஜிக் பிரகாரம் யாருக்கு வரணும்? இறைவனுக்கு தான் வரணும். அப்படி இல்லையே, வினைக்கு தக்கவாறு கொடுக்கிறார், அதனால நமக்கு அனுபவம் நிகழ்கிறது. கொடுக்கிறது வினைக்கு தக்கவாறு தான், கொடுக்கிறது வினைக்கு தக்கவாறு தான் இல்லையா? ஆனா நமக்கு ஏன் அனுபவம் நிகழ்கிறதுனா, வேலைக்காரன் செய்யும் போது என்ன செய்யறான்? நான் எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நினைப்பானா? சம்பளம் கொடுத்தா எதை வேணாலும் கட்டுவேன், சம்பளம் கொடுத்தா எதை வேணாலும். அவனுக்கு என்ன வேணுது? சம்பளம் கொடு சார். காலையில் இப்போ ஒரு கடை திறந்தாச்சு, கடைய பயங்கர கூட்டம், நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. யாருக்கு சந்தோஷம்? வேலைக்காரனுக்கா? நான் எவ்வளோ வேலை செய்யறது தெரியுமா? அட ஏன்னா உயரவா ஞாயிற்றுக்கிழமை நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. அவன் சலிச்சுக்கிட்டு வேலை செய்கிறான், கல்லாப்பொடியில் வந்து சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருப்பார். அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் கடை, கடை யாருது? என்னுடையது, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? வேலை செய்யறதெல்லாம் யாரு? அவன் வேலை செய்யறவனுக்கு சந்தோஷமே இல்லை. அவன் என்னதுக்கு வேலை செய்யறான்? கடனுக்கு வேலை செய்யறான். என்ன கடன்? வாங்குற சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வியாபாரம் ஆனாலும் கவலை இல்லை, வியாபாரம் ஆகலைனாலும் கவலை இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, வியாபாரம் ஆகலைன்னா சந்தோஷமா இருப்பான். அப்பா ஜாலியாக உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம்னு. கூட்டத்தை பார்த்தா தான் அவனுக்கு கஷ்டமா இருக்கும். முதலாளி அப்படி இல்லை. புரியுதுங்களா? இப்போ இதே கடையில், அதே கல்லாப்பொடியில் கேஷியர் உட்காந்துருக்கிறார். அதே இடம், காசை வாங்கி போடுறது யாரு? கேஷியர். இவரு சந்தோஷமா உட்காந்துருப்பார? ஏன்? முதலாளி வேற ஆளு. இவரு காசை வாங்கி போட்டால் இவர் யாரு? கேஷியர். கேஷியருக்கு அதே முதலாளி செய்யற அதே வேலையை கேஷியர் செஞ்சா சந்தோஷமா செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? கடை என்னது இல்லை, கடை ஏன் கடை கிடையாது,
ஆனா என்ன ஆவாட்டி என்ன, எனக்கு வேலை கொடுத்தா வாங்கி கல்லாப்பொடியில் போடுவேன், கணக்கு எழுதுவேன். சாயந்தரம் போகும்போதே சார் இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ செலவாச்சு, பேலன்ஸ் டேலி பண்ணி கொடுத்துட்டு போகிறது தான் என் வேலை. சரியா? நம்மெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள முதலாளியாக உக்காந்துட்டு இருக்கிறோம். ஞானிகள் கேஷியராக உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ஆகிற வியாபாரத்துக்கு நாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு உக்காந்துருக்கிறவங்களா கேஷியர். ஆகிற வியாபாரம் பூரா எண்ணுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் முதலாளி. இப்போ நம்மளாம் எப்படி அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம்? நம்மளாம் முதலாளி சார். எதை செஞ்சாலும் எண்ணுது. எனக்கு 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 கொடுக்கும்போது 2 கையில் நீட்டுறது, ஒரு கையில் நீட்டுறதில்ல. இந்த கையில் நீட்டு, இந்த கையில் நீட்டு, எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு. முதலாளியாக உக்காந்துருக்கிற வரைக்கும் கணக்கு நம்ம பேரில் தான். சரிங்களா? அப்போ நம்ம முதலாளியாக இருக்கிறோமா கேஷியர்? என் கடன் பணி செய்து கிடப்பது. எப்போ வர்றது? ஏகனாகி இறைபணி நிற்க. நின்னா சாமி கணக்கு அங்கே போயிடும். அது வரைக்கும் நமக்கு தான் அனுபவம், நமக்கு தான் அனுபவம். இதுதான் கேள்வி, விடையும் இதுதான், விடையும் இதுதான். எனவே கருவிகள் அறிதல் ஆன்மாவுக்கு ஆதல் போல ஆன்மா அறிதல் இறைவனுக்கு ஆகுமோ என்கின்ற தடைக்கு எடுத்துக்காட்டு வெண்பா. எடுத்துக்காட்டு வெண்பா. கேசியர்னு எழுதி வச்சுங்க, பாட்டில் கீட்டில் எழுதிடாதீங்க. மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து எண்ணும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம்பிணையால் கண்டு நிற்கும்கான் என்னான் சிவன் அசத்தை என்று. மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து. மண்ணு சிவன் என்பது என்னதுங்க? நிலை பெற்ற சிவம். மண்ணு சிவம் நிலை பெற்ற சிவம். அவனுடைய சந்நிதி என்பது சங்கற்பம், அவனது சங்கற்பம். இறைவனது சங்கற்பத்தினால் திரோதான சக்தியின் சிவம் என்பது திரோதான சக்தி தான். ஏன்னா இலக்கணமே சிவத்துக்கு இல்லை, திரோதான சக்திக்கு தான். சரிங்களா? இந்த திரோதான சக்தியின் சங்கற்பத்தினால உலகம் சேட்டித்து. சேட்டித்தல் என்னது? தொழில்படுதல். உலகம் தொழில்படுகிறது. எதனால? எதனால? இறைவனது சங்கற்பத்தினால. இறைவனது சங்கற்பத்தினால உலகம் தொழில்படுகிறது. எனவே சேட்டித்து என்னும் மறையின் இயல் மறந்தாய், மறையினுடைய வழக்கை நீ மறந்தாய். இப்ப இந்த தடை சொன்னவன் யாரு? ஈஸ்வர அதிகாரவாதி. அவன் வேதத்தை உடன்படுபவன். வேதத்துல ஒரு சொல்லு இருக்கு தெரியுமாயா? என்னென்ன? இறைவன் சங்கற்பத்தினாலே உலகம் தொழில்படும். இறைவன் சங்கற்பத்தினாலே உலகம் தொழில்படும். இப்போ நாமெல்லாம் ஒரு தொழில் செய்யணும்னா எப்படி செய்யணும்? கருவி கொண்டு செய்யணும் இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு குயவன் மண் பாண்டத்தை வணைந்தான் அப்படின்னா என்ன செய்வான்? மண்ணை எடுத்துகிட்டு வந்து போட்டு மிதித்து சக்கரத்தில் வச்சு கையில் பிடிச்சி எல்லாம் செஞ்சு ஒரு பானை செஞ்ச உடனே அவனுக்கு என்ன இருக்கும்? பரவாயில்லையா, நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? ஏன்? அவனுக்கு முயற்சி, பெரும் முயற்சி. பெரும் முயற்சி இருக்கா இல்லையா? எல்லா செயலையும் நமக்கு முயற்சி இருக்கா இல்லையா? விளங்காத பாடம் விளங்குனா ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? வருது. ஏன் வருது? விளங்கிருச்சின்னு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா என்னது? பெரும் முயற்சி. முயற்சி நம்முடையது என்கின்ற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துடுது? ஒரு சந்தோஷம் வருது, சந்தோஷம் வருது. ஆனால் பெருமான் இந்த 224 புவனம் தோன்றட்டும் அப்படின்னு நினைச்சானா 224 புவனம் தோன்றிடும். அவனுக்கு நம்மை போல கரணங்கள் கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வினையை ஊட்டணும்னா நோட்டை எடுத்து வச்சுட்டு படிச்சியாப்பா என்ன செஞ்சிருக்கிற இப்படி பார்த்தெல்லாம் ஊட்ட மாட்டான். அவன் சங்கற்பத்தில் அந்த வினைக்கு தக்கவாறு நடக்கணும்னு அத்தனை உயிருக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஒரே நேரத்தில். இப்போ இந்த இடத்துல இருக்கிற 150 பேர்த்துக்கும் என்ன செய்கிறாரு? தனித்தனியாக வச்சுக்கிட்டு அப்படியே
அதை டியூனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஈக்குவலைசர் மாதிரி ஏற்று இறக்குன்னு ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு ஏற்றும் போது ஒரு ஆளுக்கு இறக்கி விட்டுறாரு, இவருக்கு ஏற்றுனா அவருக்கு இறக்கி விட்டுறாரு இல்லையா? அப்போ எல்லாம் எங்கே ஒரே நேரத்தில் சங்கற்பத்தில் நடக்குது. கையில் செய்ய முடியுமா? நாம் ஒரு வேலைக்கு செய்யலாம், 2 வருஷம் அறிவு இருக்காயா, எத்தனை வேலையாக செய்கிறது அப்படின்னு கேட்க மாட்டோமா? இருங்க முடிச்சுட்டு வரேன் அப்படிம்போம். பெருமான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறான். 224 புவனத்தில் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு என்ன செய்கிறான்? ஒரே நேரத்தில் அப்படியே வினை ஊட்டுகிறான். காரணம் அவன் சங்கற்பத்தில் அது நிகழ்கிறது. எனவே அவனுக்கு என்ன கிடையாது? நம்மை போல அவனுக்கு அனுபவம் கிடையாது, அனுபவம் கிடையாது. மண்ணு சிவன் சன்னதியில் மற்றுலகம் சேட்டித்து என்னும் மறையின் இயல் மறந்தாய். என்னப்பா இந்த வேத வாக்கியத்தை நீ மறந்துட்டிய, வேத வாக்கியத்தை மறந்துட்டியே. அவன் எப்படிப்பட்டவன்? வேதத்தை சொன்ன சிவன், வேதத்தை சொன்ன சிவன். வேதத்தை சொன்னதினாலே அவன் எப்படிப்பட்டவன்? பேரறிவு உடையவன். வேதத்தை சொன்னவன் யாரா இருக்க முடியும்? பேரறிவு இருக்கணும். ஏன்னா வேதத்தில் சொல்லாததே இல்லை. எல்லாத்தையும் ஒருத்தனால சொல்ல முடியும். நாம் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பேரறிவு இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ நாம் எல்லாம் ஒரு நூல் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி செய்யலாம்? நமக்கு எது தெரியுமோ அதை வச்சு ஒரு நூல் செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவம் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மருத்துவத்தில் ஒரு நூல் செய்யலாம். அது கூட எவ்வளோ செய்வீங்க? மருத்துவத்தில் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அவ்வளோ மொத்த மருத்துவத்தையும் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதுவே எப்படி இருக்காது? முழுசாக இருக்காது இல்லைங்க. நான் ஒரு அட்வொகேட்டு அப்படின்னா ஒரு அட்வொகேட்டுக்குரிய நூல் செய்யலாம். ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு ஒரு மருத்துவ நூல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? இல்லை இவரை கூப்பிட்டு அதை செய்ய சொன்னால் முடியாது. ஆனால் ஒரு நூலில் எல்லாமே இருக்கு. மருத்துவர் எப்படி இருக்கணும், ஒரு வழக்கறிஞர் எப்படி இருக்கணும், ஒரு பொறியாளர் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு மாணவர் எப்படி இருக்கணும், ஒரு நூல் எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இது எப்படி, அது சொல்லாததே இல்லை, சொல்லாததே இல்லை. அவர் யாராயா இருப்பார்? சாதாரண ஆளால் சொல்ல முடியுமா? அவர் யாரா இருக்க முடியும்? முற்றுமுணர்தல். ஒரே நூல் நமக்கு சொன்னால் திருக்குறள், அவ்வளவுதான். திருக்குறள் முற்றறிவுடைய திருவருளால் செய்யப்பட்டதே. ஏன்? அரசன் எப்படி இருக்கணும் சொல்லிட்டார், அமைச்சர் எப்படி இருக்கணும் சொல்லிட்டார், விவசாயி எப்படி இருக்கணும் சொல்லிட்டார், தந்தை எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், துறவி எப்படி இருக்கணும், இல்லறத்தான் எப்படி இருக்கணும். எதையாவது விட்டுருக்கிறாரா? இப்போ இல்லறத்தை பற்றி பேசுறவனால துறவிக்கு இலக்கணம் சொல்ல முடியுமா? துறவிக்கு இலக்கணம் சொல்ற ஒரு ஆளால இல்லறத்தின் இலக்கணம் சொல்ல முடியுமா? அரசனுக்கு ஆண்டியின் இலக்கணம் சொல்ல முடியுமா? ஆண்டிக்கு அரசன் இலக்கணம் சொல்ல முடியுமா? இவனுக்கு தெரியாது. அரசனா இருந்தாலும் ஆண்டி இலக்கணம் உனக்கு தெரியாது. ஆண்டியா இருக்கிறவனுக்கு அரசன் இலக்கணம் தெரியாது. அப்போ உலகத்துல என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிட்டார் திருவள்ளுவர். அதனால அதுக்கு தமிழ் வேதம்னு பேர். இப்போ அவர் எப்படிங்க சொன்னார்னா, சிவம் அவர் அறிவில விளங்கி நின்னது. துறவு பத்தி சொல்றாரு. தலைவன் தலைவி எப்படி கூடணும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவனும் தலைவி எப்படி கூடணும்னு இலக்கணம் சொல்றாரு. ஒரு துறவிக்கு அறிய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு துறவி ஒரு தலைவனும் தலைவியும் எப்படி கூடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரெண்டு எதிர்மறை. அந்த நினைப்பு இருந்தாவே அவன் துறவி கிடையாது. ஒரு தலைவன் தலைவன் எப்படி கூடணுங்கிற நினைப்பு வந்துட்டாவே அவன் என்ன கிடையாது? துறவி கிடையாது. அவர் துறவை எழுதுறாரு. தலைவன் தலைவி கூடல் எழுதுறாரு, ஊடல் எழுதுறாரு, கூடலையும் எழுதுறாரு, ஊடலையும் எழுது, எல்லாத்தையும் எழுதுறாரு. யாரு கூட சேரணும்னு எழுதுறாரு, யாரு கூட சேரக்கூடாதுன்னு எழுதுறாரு. இது எல்லாமே எழுதுறாரா இல்லையா? அப்போ அவர் என்னதுங்க? அறிவுல என்ன விளங்கி இருக்கிறது? சிவம் விளங்கி, முற்றறிவுடைய சிவம் விளங்கி இருப்பதுனாலதான் வள்ளுவரால அந்த நூலை செய்ய முடிஞ்சது. நம்ம நூல்களெல்லாம் அப்படித்தான், எல்லா நூலும் அப்படி அறிவு விளங்கியது. எனவே சொன்ன சிவன் எது? வேதத்தை சொன்ன சிவன். அந்த சொன்ன சிவன் கண்டான் அந்த இறைவன். சொன்ன சிவன் கண்ணா. கண்ணா என்பது என்னதுங்க? கண்ணாக. அந்த சிவம் அறிவுக்கு அறிவாக.
யாருடைய அறிவுக்கு அறிவாக? ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாக. உளம், இந்த உயிர், உளம் என்பது உயிர், உளம் என்பது உயிர். சொன்ன சிவன் கண்ணா அறிவுக்கு அறிவாக உணர்த்த உயிர் வினையால் கண்டு நிற்கும். வினையின் காரணமாக உலக விடயங்களை அனுபவிக்கும். அனுபவிக்கும் போது நானே செய்தேன் என்று அனுபவிக்கும். வினையால் அனுபவிக்கிறது பிரச்சனை கிடையாது. எப்படி அனுபவிக்கும்? நானே செய்து, என்னுடையது என்று அனுபவிக்கும். என்னைக்காவது யாராவது நம்மளை திட்டும் போதே நான் செஞ்ச வினை எனக்கு தான் இவர் மூளை வருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிறோமா? நமக்கு வினையால் வருகிறதுன்னு தெரியுது, நமக்கு சிரிப்பு வருதா? வல்ல எத்திய பாரு என்ன செஞ்சு வச்சிருக்கோம் பாரு சார், எவ்வளோ அழகா திட்டுறான் சார் சொல்லணுமா இல்லையா? எங்க முடியுது? முடியலையே. அப்படின்னது நானே செய்தேன், நானே செய்தேன். பாராட்டும் போது ஒரே மகிழ்ச்சி, திட்டினா என்ன ஆரை பார்த்து திட்டினேன் இல்லையா? வருதா இல்லையா? வினையின் காரணமாக ஆன்மா அந்த அனுபவங்கள்ல அழுந்துகிறது, அனுபவங்கள்ல அழுந்துகிறது. எனவே வினையால் அறிந்து நிற்கும் கான், வினையால் அறிந்து நிற்கும் கான். என்னான் சிவன், என்னான் என்பது என்னதுங்க? அழுந்த மாட்டான். என்னான் சிவன். அசத்தை, அசத்தை சிவன் என்னான், அசத்தை சிவன் என்னான். அவன் ஒருபோதும் சடமாகி உலகத்தோடு அவன் அழுந்துவதில்லை, சடமாகி உலகத்தோடு அழுந்துவதில்லை. நாம் எல்லாம் என்ன செய்யறோம்? உலகத்தில் அழுந்துகிறோம். அழுந்துவதனாலே நமக்கு அனுபவம் உண்டு, அழுந்தாததுனால அவனுக்கு அனுபவம் இல்லை. உண்டு, நமக்கும் அனுபவம் இல்லாம வரும். எப்ப? சடத்தில் அழுந்தாம இருக்கணும், உலகத்தோட அழுந்தாம நின்னோம்னா நமக்கு என்ன கிடையாது? அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை. நாம் இப்போ அழுந்துறோமா இல்லையா? நல்லாவே அழுந்துறோம். அப்போ நல்லா அழுந்துனா நல்லா அனுபவிக்க வேண்டியதுதான். அப்போ கணக்கு மட்டும் அவர் கணக்கில் எப்படி வரும்? நாம் செஞ்சால் யார் கணக்கில் வரும்? நம்ம கணக்கில் தான் வரும். ஏன்னா நம்மளாம் யார்? முதலாளி, நாம் செய்கிறதுக்கு முதலாளி. அதனால் லாப நட்டமெல்லாம் நம்ம பேரில் தான் எழுதுவார். கேஷியராக இருந்தால் நம்ம இப்போ கணக்கில் எழுத மாட்டார். நாளையிலேருந்து எல்லாம் கேஷியர் ஆயிட வேண்டியதுதான். ஆயிரலாமா? ஆக வேண்டியதுதான். டீயை சாப்பிடுங்க, ஒரு 5 நிமிஷம் 2 பாட்டை முடிச்சு விட்டுலாம். சீக்கிரமாக சாப்பிடுங்க. இப்போது இந்த கருத்தின் மேலே மேலும் ஒரு தடை. கருத்து என்னது? அனுபவம் ஆன்மாவுக்குத்தான் தவிர இறைவனுக்கு கிடையாது. காரணம், ஆன்மா வினையின் காரணமாக உடைய விடயங்களை அறிகிற போது அழுந்தி அறியும், பெருமான் அவற்றை அழுந்தாது செலுத்துகிறார். எனவே அனுபவம் ஆன்மாவுக்கு தானே அன்று சிவத்துக்கு இல்லை என்பதை சொல்லியாச்சு. சரி, அப்போ அடுத்த தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் ஆன்மாக்களோடு கூடி நிற்கின்ற போது ஒன்றாய் நிற்பானா, வேறாய் நிற்பானா, உடனாய் நிற்பானா? இதுதான் தடை. யார் கேட்குறா? ஈஸ்வர அதிகாரவாதி. அதுக்கு அடுத்த வெண்பா சொல்றாரு, வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல மெய்யவனின் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். வெய்யோன் யாரு? வெய்யோன் சூரியன். வெய்யோன்னா சூரியன். சூரியனது ஒளியில ஒடுங்கி. இப்போ நேரம் காலை வேலை, இப்போ மாலை வேலை சார் சொல்லக்கூடாது. இப்போ காலை நேரத்தில், காலை நேரத்தில் கிழக்கு வானத்தில் சூரியன் வந்துட்டான், மேற்கு வானத்தில் சந்திரன் மறைகிறான், சந்திரன் மறைகிறான். சந்திரன் மட்டுமல்ல, விண்மீன்கள் எல்லாம். இங்கே விண்மீன் சொல்றாரு, இன்னொரு இடத்துல சந்திரன் சொல்றாரு. அது எதில் இருக்கு? உண்மை விளக்கத்தில். உண்மை விளக்கத்தில் ஒரு பாட்டு இருக்கு, 47வது பாட்டு. சரியா? 47 இதே கருத்துடைய பாட்டு. என்ன பாட்டுமா? பாட்டு பாட்டு ஆதவந்தன் சோதியில் அம்பிலினார் சோதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சரி, அந்த பாட்டை தொடர, நான் இதை முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டை முடிக்கணும்.
47, உண்மை விளக்கம் 47. சரியா? இதுக்கு இணையான ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு இணையான இன்னொரு பாட்டு. அதே மாதிரி சண்டீச நாயனார் புராணத்தில், பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் இதுக்கு இணையான பாட்டு தான். அதுல கருத்து வேற. சரியா? சரி. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி, வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி, சூரிய ஒளியில ஒடுங்கி நிற்பது எது? விண்மீன். வேண்டாம். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது, வெளிப்படாது. விளங்காதுன்னு என்னது? வெளிப்படாது. விண்மீன் போல. விண்மீன் என்னது? நட்சத்திரம். சூரிய ஒளியில தன்னை காட்டாது அடங்கி நிற்கின்ற நட்சத்திரம் போல. சூரிய ஒளி வந்துருச்சுன்னா, இப்ப இரவு நேரத்தில் நட்சத்திரம்லாம் தெரியுதா இல்லையா? நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சூரியன் வந்துட்டா நட்சத்திரம் தெரியல. இப்ப நட்சத்திரத்திற்கு ஒளி எங்கிருந்து வருகிறது? சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று மிளிர்வத நட்சத்திரம். சரிங்களா? சூரியன் வரலன்னா நட்சத்திரம் பிரகாசிக்கும். சூரியன் வந்துட்டா அந்த ஒளியில இந்த ஒளி அடங்கிரும். ஆனா அப்ப அந்த ஒளி இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா என்னாச்சு? அடங்கிருச்சு. இது பிரகாசத்துக்கு முன்னாடி அந்த பிரகாசம் என்ன ஆயிடுச்சு? அடங்கிருச்சு. இப்ப அந்த பிரகாசம் சூரியனால் பெறப்பட்ட பிரகாசம். சூரியனால் பெறப்பட்ட பிரகாசம் சூரியன் வருவதற்கு முன்பாக தன்னை காட்டி கொண்டு நிற்கும். சூரியன் வந்துட்டா அப்படியே அடங்கிரும், அப்படியே அடங்கிரும். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி வெய்யோனை ஆகாத மீன் போல. ஒருபோதும் நட்சத்திரம் என்ன ஆகாது? சூரியன் ஆகாது. சூரியன் இருந்தாலும் இல்லைனாலும் நட்சத்திரம் நட்சத்திரம் தான், சூரியன் சூரியன் தான். காரணம், சூரியன் ஒளியை கொடுப்பது, நட்சத்திரம் ஒளியை பெறுவது. நட்சத்திரம்னா இதுக்கு ஒளி வேணும்னா எங்கிருந்து வரணும்? எப்பவுமே சூரியன் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நட்சத்திரம் அதை வாங்கி என்ன செய்யும்? கொடுக்கும். நட்சத்திரத்துக்கு கொடுக்குற தன்மை இருக்குது. ஆனா என்ன செய்யணும்? வாங்கி தான் கொடுக்கும். அதுக்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதுக்கு தன்மை என்னது? வாங்கி கொடுக்கறது தான் அதுக்கு தன்மை. வாங்கி கொடுப்பது தான் அதுக்கு தன்மை. தனக்கென்று அதுக்கு என்ன கிடையாது? ஒரு ஒளியோ எதுவுமே கிடையாது. அந்த ஒளி எது வரைக்கும் காட்டும்னா சூரியன் வர காலம் வரைக்கும் தன்னை காட்டிக்கிட்டு இருக்கும். சூரியன் வந்துட்டா அதுல என்ன செஞ்சிடும்? அப்படியே அடங்கிடும், அப்படியே அடங்கிடும். வெய்யோனை ஆகாத மீன் போல, இந்த நட்சத்திரம் போல. இது ஓமை. சரிங்களா? அதுபோல மெய்யவனின், மெய்யவன் என்பது என்னங்க? சிவம். அந்த சிவத்தினாலே விளங்கி நிற்கின்ற ஆன்மா மெய்யவனால். மெய்யவனின் என்பது மெய்யவனால், சிவத்தினால் அறிவு விளங்கி நிற்கின்ற ஆன்மா. அந்த ஆன்மா என்ன செய்யும்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும். சரிங்களா? அஞ்சு பொறியும் என்ன செய்யும்? கண்ணு காணும், காது கேட்கும், மூக்கு நுகரும், தோல் பரிசத்தை உணரும், நாக்கு சுவையை உணரும். ஐந்து பொறிகளும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை என்னதுங்க? உடனாய் மண்ணுதலை காண், உடனாய் மண்ணுதலை காண். இந்த ஐம்பொறிகளோடு ஆன்மா உடனாய் நிற்கும். ஆன்மாவுக்கு உடனாய் சிவம் நிற்கும். அப்போ இறைவனுக்கும் ஆன்மாவுக்கு உள்ள இயல்பு என்னது? உடனாய். உடனாய். ஆன்மா ஐம்பொறிகளோடு உடனாய் நிற்கும், சிவம் ஆன்மாவோடு உடனாய் நிற்கும். இப்போ ஒரு சந்தேகம் வரணுமா இல்லையா? என்ன சந்தேகம்? சந்தேகம் வந்ததுன்னா ஏதோ அத்துவித சந்தேகம் வரணுமா இல்லையா? என்ன சந்தேகம்? ஏங்க ஒன்றாய் உடனாய் வேறாய் மூணாய் இருப்பான்னு சொன்னீங்க. இங்க உடனாய் இருப்பான்னு மட்டும் சொல்றீங்களா? அப்போ ஒன்றாய் இருக்க மாட்டானா? வேறாய் இருக்க மாட்டானா? உடனாய்னு சொன்னாவே ஒன்றாயும் வேறாயும் நிற்பன். ஒன்றாயும் நிற்பான். எவன் ஒருவன் உடனாய் நிற்கின்றானோ அவன் ஒன்றாயும் வேறாயும் நிற்பன் என்பது கருத்து, என்பது கருத்து. சரிங்களா? இதுல இந்த ஓமையில அருமையான ஓமை.
இப்போ வெய்யோன் ஒளி, வெய்யோன் ஒளி, இது இறைவனது பேரறிவு, இறைவனது பேரறிவு, பேரறிவு. விண்மீன் என்னது? ஆன்ம அறிவு, ஆன்ம அறிவு. இந்த விண்மீனுக்கு ஒளி எங்கிருந்து வருது? சூரியனிடமிருந்து வருகிறது. ஆனால் சூரியன் வர வரைக்கும் இது என்ன செய்யுது? பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளாம் அப்படித்தான். எப்படி இருக்கிறோம்? நமக்கு அறிவு விளங்குதா இல்லையா? அறிவு விளங்குதா இல்லையா? விளங்குது, அறிவு விளங்குது. நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? பிரகாசமாக தெரிகிறோம். அது அவன் கொடுத்து பிரகாசிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியல. நம்மள என்ன செய்ய, நம்மை பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம். நான் யார் தெரியுமா? என் அறிவு எவ்வளோ தெரியுமா? என்ன படிச்சிருக்கிறதுன்னு தெரியுமா? இந்த சூத்திரம் தெரியுமா? அந்த திருவாசக பாட்டு தெரியுமா? அது தெரியுமா? இது தெரியுமா? அப்படின்னு என்ன செஞ்சிடும்? அப்படியே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரகாசம் எங்கிருந்து வந்துச்சு? அவன் காட்டத்தான் கண்டு கொண்டு இருக்கிறோம். அவன் காட்டத்தான் கண்டு கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு தெரியல, அது நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எங்க போனாலும் நமக்கு எப்படி தெரியுது? எங்கேயாவது கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமா, நம்மளை அப்படி கொஞ்சம் ஏதாவது காட்ட முடியுமா, இல்லை நம்மளை யாராவது காட்டுவாங்களா, நம்மளை யாராவது காட்டுவாங்களா அப்படின்னு என்ன தெரியுது? தோணுதா இல்லையா? தோணுதுன்னு சொன்னால் உண்மையை சொல்கிறேன்னு அர்த்தம், தோணலைன்னு சொன்னால் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். கண்டிப்பாக தோணும், எல்லாருக்கும் தோணும். காரணம் என்னன்னா, நமக்கு இன்னும் பதிஞான விளங்கலை. பதிஞான விளங்கிட்டா என்ன செய்யும்? அப்படியே அடங்கும் ஆன்மா. வெளியே போகிற அறிவு என்ன செய்யும்? அப்படியே உள்ள அடங்கும். மேலே வாங்கினா கூட வராது, இருக்கிற இடம் தெரியாது, இருக்கிற இடம் தெரியாது. அப்போ எப்போ நாம் அடங்குகிறோமோ, எப்போ அடங்குறோமோ, அடங்கினால் திருவருள் விளங்கி நிற்கின்றது என்பது பொருள். சூரியன் வந்துட்டா நட்சத்திரம் என்ன ஆகும்? அப்படியே அடங்கிடும். சிவஞானம் விளங்கிட்டா ஆன்ம அறிவு அடங்கும். சொல்றது ரொம்ப ஈஸி, செயல்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம். 100க்கு 100% கஷ்டம். ஆமா, ஏன்னா திருவருள் விளங்கினால் அன்றி நமக்கு இந்த தற்போதம் விடவே விடாது. சூரியன் வந்தாலன்று இருள் போகாது. அதுபோல சிவஞான விளங்கினாதான் நமக்கு என்ன வரும்? அடக்கம் தோன்றும். எப்பவுமே தன்னை முன்னெடுத்துகின்ற இந்த தற்போதம் என்பது எல்லா ஆன்மாவுக்கும் உரிய இலக்கணம். எல்லா ஆன்மாவுக்கும் அந்த தன்மை உண்டு, அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. இருக்கிறது என்பதை நாம் முதல்ல ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாதான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, விடுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு தோணும். எனக்கு நானெல்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அதுக்கு என்ன கிடையாது? முதல்ல நோயே தெரியல, அப்புறம் எங்கெங்க மருந்துக்கு போகிறது? நோய் தெரிஞ்சாதான் எதாவது நோய் தீர்க்கிறது, எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு நோயில் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியல? நோயே தெரியல, அவனுங்க போய் மருந்து மாத்திரை சாப்பிட போகிறான், வாய்ப்பே இல்லை. சரிங்களா? எனவே சூரியன், சிவஞானமாகிய சூரியன் தோன்றினால் ஆன்மாவின் அறிவு என்ன செய்யும்? அடங்கும். எதில் அடங்கும்? சிவஞானத்தில் அடங்கும். அப்போ சூரியன் இருக்கு, அந்த ஒளி இருக்கா இல்லையா? அப்போ அதாவது நட்சத்திரத்தின் ஒளி விட சூரிய ஒளி வருகிற போது எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்கா இல்லையா? அப்போ அந்த பிரகாசத்தில் இது என்ன செய்யுது? அப்படியே தன்னை அடக்கி கொண்டு நிற்கும், அடக்கி கொண்டே நிற்கும். இது அப்படிதான் நமக்கு உண்மை விளக்கம் 47. அம்புலியினார் ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அடைந்து இன்பக் கண்ணில் அருந்தியிடும் கான் என்று முத்தி நிலையில ஆன்மா எப்படி நிற்கும்னு சொல்றார். இதில் உண்மை விளக்கத்தில் சொல்றார். சரி, எனவே ஆன்மாவினோடு அவன் அத்துவிதமாய் நிற்பான் என்பது கருத்து. சரி, அதன் மீது இறைவன் செலுத்த ஆன்மாக்கள் விடயங்களை அறியும் என்கின்ற அந்த கருத்துக்கு என்ன செய்யறாங்க? இறைவன் செலுத்த அறியும்னா ஒன்று போல் அறிய வேண்டுமே. அவன் செலுத்துறான்னு சொன்னா ஒரே மாதிரி செலுத்த வேண்டியது தானே. ஏங்க அவருக்கு மட்டும் அப்படி செலுத்துறாரு, எனக்கு இப்படி செலுத்துறாரு? அப்போ அவன் செலுத்தல,
ஒன்று அவன் பேரறிவு உடையவனாக இருந்தால் அவனுக்கு கருணை இருக்கணும். கருணை இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? எனக்கு ஏன் கொடுத்தா என்ன குறைஞ்ச போக போகுது, எனக்கு அறிவு கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிட போகுது, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். அவன் என்ன செஞ்சிட்டான்னு அவனுக்கு அவ்வளோ அறிவு கொடுத்துட்டாரு, நான் என்ன செய்யலை, எனக்கு ஏன் இப்படி கொடுக்குறாரு? ஒரே மாதிரி இறைவன் செலுத்தாமைக்கு காரணம் என்ன? அப்போது என்னது? வினை. எதனால்? வினையினாலே அவன் செலுத்துகிறான். ஆன்மாக்கள் தோறும் வினைக்கு தக்கவாறு அவன் செலுத்துகிறான் என்று சொன்னான். அப்போது அவன் அவிகாரப்படுவனோ? அவனுக்கு என்ன இருக்குது? விகாரம் இருக்குதா? அவனுக்கும் விருப்பு வெறுப்புலாம் இருக்க மாட்டேங்குது. இவர் வேண்டிய ஆள் வேண்டாதாலும் பார்த்து பார்த்து பண்ணுறாரானா அதுக்கு என்ன சொல்கிறாருங்க? சூரியன் போல. சூரியன் ஒரே நேரத்தில் ஒரு தாமரை என்ன செய்யுது? மலர வைக்கிறது, ஒரு தாமரை உலர்த்துகிறது, ஒரு தாமரை அரும்புகிறது. அப்போது அவனுடைய சூரியனுடைய கதிர்கள் கிழங்குல இருக்கிற தாமரையை அரும்பு செய்கிறது, அதே கதிர் அரும்பாய் இருக்கிற தாமரையை மலர செய்கிறது, இன்னொரு மலர்ந்த தாமரையை உலரச் செய்கிறது. ஒரே நேரத்தில் 3 வேலையும் செய்யுது. அதனால் இறைவனுக்கு சூரியன் போல் என்ன கிடையாது? விகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அடுத்துக்கு அது மேலே என்ன கேட்குறாங்க? அப்போ சூரியனுக்கு விருப்பம் உண்டோ? சூரியனுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? வேணும் வேண்டாம், இல்லை இதுக்கு இந்த தாமரைக்கு இப்படி போகலாம் அப்படி போகலான்லாம் செய்தா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலை. அதுக்கு விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது, ஒரே மாதிரி இருக்குது. அது மாதிரி பெருமானுக்கு விருப்பம் இல்லையா? பெருமானுக்கு இச்சை உண்டு, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்கிறதே. அப்போ இந்த ஓமை எவ்வாறு பொருந்தும்? இந்த ஓமை எவ்வாறு பொருந்தும் என்று எழுப்புகிற தடைக்கு விடையாக என்ன செய்கிறாரு? அதை அடுத்த பாட்டில் சொல்ல. அருளுண்டாம் ஈசர்க்கு அது சக்தி அன்றே, அருளும் அவனின்றி இல்லை, அவனின்றி அருள் அன்றே இல்லை, அருட்கண்ணார் கண்ணுக்கு இறை போல் நிற்கும் மரண் எய்ந்து. ஈசனுக்கு அருள் உண்டு. அருள் என்பது கருணை. அப்போ உயிர்களுக்கு வினைக்கு தக்கவாறு அவன் உயிர்களை செலுத்தினாலும் அவனுடைய அளவுகோல் என்னது? கருணை தான். அவனுக்கு யாரையும் தண்டிக்கணும், வேண்டிய ஆள் வேண்டாத ஆள் இது எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறது என்னது? கருணை ஒன்று தான். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி பார்த்துடன் எல்லாம் அருளே அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்லும். எல்லாம் அருள் தான். அவன் 5 தொழிலும் அருளே. அவன் படைச்சாலும் அருள் தான், காத்தாலும் அருள் தான், மறைத்தாலும் அருள் தான், அழித்தாலும் அருள் தான், அடுத்தது அருளினாலும் அருள் தான். அவன் என்ன செஞ்சாலும் அருள் தான். காரணம் அவன்கிட்ட அது மட்டும்தாங்க இருக்கு. இப்போ என்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா நான் என்ன கொடுக்கலாம்? இருக்கிறத கொடுக்கலாம். 2 இஎம்ஐ வேணால் கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிறது அதான் இருக்குது. வேற என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ இருக்கிற ஆள்கிட்ட போனோம்னா ஏதோ இருக்கிறதுக்கு இது கொடுப்பாரு, அப்பா வச்சுக்கு போன்னு. வினை இருக்கிறவன் வினையை கொடுப்பான், அருள் இருக்கிறவன் அருளை கொடுப்பான். அவன்கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறதானே கொடுக்க முடியும், இல்லாத ஒன்றை கொடுக்க முடியுமா? அப்போ இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் எதை கொடுப்பான்? அவன்கிட்ட அருள் மட்டும்தாங்க இருக்கு. அவன்கிட்ட அருள் மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் எதை கொடுத்தாலும் என்னவா இருக்கும்? அருள் தான். அது வடிவம் வேணால் வேறையாக இருக்கலாம், ஒன்று உருண்டையாக இருக்கலாம், ஒன்று சதுரமாக இருக்கலாம். ஒரு ஸ்வீட் கடையில் போய் மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ஜிலேபி வாங்கி சாப்பிட்டா அது என்னது? மூலக்கூறு என்ன இருக்குது? சர்க்கரை தான். அது ஒன்று லட்டா தெரியும், ஒன்று ஜிலேபி, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். எல்லாம் என்னது? ஸ்வீட்டு தான். அது மாதிரி அவன்கிட்ட நமக்கு இன்பத்தை கொடுப்பான், துன்பத்தை கொடுப்பான், சில பேர்த்துக்கு ஆக்கி கொடுப்பான், சில பேருக்கு கெடுத்து கொடுப்பான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். என்ன செஞ்சாலும் என்னது? அருளை. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது அது ஒன்று தான். அருள் உண்டாம் ஈசருக்கு, ஈசருக்கு அருள் உண்டாம். அந்த அருளுக்கு பேர் சக்தின்னு பேர். அதுக்கு என்ன பேர்? சக்தி. அது சக்தி அன்றே, அது சக்தி அன்றே. அந்த சக்தி அவனின்றி இல்லை. சக்தி தனியாக வருமானா? தனியாக வராது. அது தாதான்மியம் என்று பெயர். அருள் இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் அருள் இல்லை. அருளின்றி அவன் அன்றே இல்லை, அவனின்றி அருள் இல்லை, அருளின்றி அவன் இல்லை. என்னைக்கு பெருமான் இருந்தானோ அன்னைக்கே திருவருளும் இருந்தது. என்றும் குணகுணி சம்பந்தம், மலரும் நாற்றமும் போல, அது நெருப்பும் வெம்மையும் போல, நெருப்பும் வெம்மையும் போல. அவனின்றி அருள் இல்லை, அருள் அன்றே இல்லை, அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைபோல் நிற்பன் அரண். அருட்கண்ணார் இது குருநாதனது திருக்கண் நோக்கத்தை பெற்ற சைவ சித்தாந்திகளை அன்றி வேறு யாருக்கு இது புரியாது. அருள் கண் பெற்றவர்க்கு
இரவி போட, சூரியன் போட. இரவினா சூரியன். சூரியன் எப்படி பொருளை விளக்கி நிற்கின்றதோ அதுபோல சித்தாந்த சைவர்களுக்கு குருநாதனாக எழுந்தருளே சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு இது. ஆன்மாவுக்கும் திருவருளுக்கும் உள்ள தொடர்பு இது. பாசத்துக்கும் பசுவுக்கும் உள்ள தொடர்பு இது. ஆன்மாவின் இலக்கணம் இது. ஆன்மா இப்படித்தான் அறியும் என்று இந்த செய்திகள் எல்லாம் யாரால உணர முடியும்? குருநாதன் வழி நின்று, குருநாதன் வழி நின்று ஞானம் பெறுவதற்கு தகுதியுடைய மாணாக்கருக்கு அன்றே இது விளங்காது. அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்பன் அரண். அருட்கண் பெற்றவர்களுக்கு சூரியன் எப்படி எல்லாவற்றையும் விளக்கி நிற்கின்றதோ. இப்ப அருட்கண் என்பது என்னதுங்க? குருநாதனு திருக்கண் நோக்கம். குருநாதனு திருக்கண் நோக்கம் பெற்றால் அன்றே இந்த 1 to 5 வரைக்கும் சொன்ன எந்த செய்தியும் நமக்கு விளங்காது. அது விளங்கணும்னா குருநாதனது திருவருள் நமக்கு வேண்டும். மற்றபடி என்ன சொன்னாலும் நீ உலகாயன தடை சொல்லுவ, இல்லைன்னா புத்தனா இருந்து தடை சொல்லுவ, இல்லைன்னா சாங்கியனா இருப்ப, தார்க்கியனா இருப்ப, மாயாவாதியா இருப்ப, ஈஸ்வர அவிகாரவாதியா எல்லாம் இருப்ப. உனக்கு இறைவனுக்கும் அருளுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு உனக்கு பக்குவம் வருகிற காலம் வரை விளங்காது என்று சொல்லி இந்த நூற்பாவை முடிக்கிறார். நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த நூற்பாவை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவு நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.